ஓம் முருகா சரணம். அன்பான சொந்தங்களே, நம் கொங்கு நாட்டின் தங்கங்களே, பல நாடுகளில் பல ஊர்களில் தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ எங்கு குடியிருப்பினும் நம் சொந்தங்களை காண நமது கேபிஎன் குளோபல் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா இணைந்து நடத்தும் இந்த காணொளி தொகுப்பிற்கு எங்கிருப்பினும் எவ்வேலைகள் இருப்பினும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நம் சொந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளவும், சிறப்பு விருந்தினரின் அனுபவமிக்க சொற்களை கேட்டு வாழ்க்கையில் வெற்றி நட முன்னெடுக்கவும் இந்த இனிய தருணத்தில் நமது கேபிஎன் குழுமம் வழங்கும் இந்த 90வது காணொளி தொகுப்பிற்கு வந்துள்ள அனைத்து கொங்கு சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்பது உங்களது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, நமது காணொளி தொகுப்பில் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நமது கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த சிறப்புமிக்க ஓர் முன் அனுபவம் வாய்ந்த வெற்றி பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் பல சிறப்பு விருந்தினர்களை, அவர்களுடைய வெற்றி பாதையை நம் சொந்தங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் உங்களது இருப்பிடத்திற்கே கொண்டு வரும் இந்த காணொளி தொகுப்பில் இன்றைய 90வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு காசி கவுண்டன் ஐயா அவர்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் உங்களது சார்பாக வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இந்த 90வது தலைப்பு ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு தலைப்பாகும். அதாவது பிறந்த மண்ணுக்கு ஓர் அர்ப்பணம், தனித்துவமான ஒரு கிராம பள்ளி என்ற ஒரு தலைப்பில் நமது ஐயா சிறப்பு விருந்தினராக உள்ள திரு காசி கவுண்டன் அவர்கள் பிஇ கோல்டு மெடலிஸ்ட், எம்இ ஐஏஎஸ் பெங்களூரில் முடித்து பின்பு அமெரிக்க நாட்டில் ரிட்டையர்ட் பிரின்சிபல் என்ஜினியர், ஜெனரல் மோட்டார்ஸ் டெட்ராய்ட் யுஎஸ்ஏவில் இருந்து கொண்டு பல வியத்தகு அனுபவத்தையும் அவருடைய வாழ்வில் ஏற்பட்டுள்ள பல அனுபவத்தையும் நமக்கு இங்கு பகிர்ந்தளிக்க வந்துள்ளார். அவர்களை கண்டிப்பாக நாம் பின்பற்றி வெற்றி வாழ்வில் நாம் ஜொலிக்க வேண்டும் என்றால் இன்றைய காணொளி தொகுப்பு மிக முக்கியமானது. என்ன பிறந்தோம், என்ன சாதித்தோம் என்பதை விட நாம் சென்ற பிறகு நமது வாழ்வில் நாம் ஒளியேற்றியதை விட மற்றவர்கள் வாழ்வில் எவ்வாறு ஒளியேற்றுவதை நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம் என்பதைத்தான் இன்றைய காணொளி நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகும். அவ்வாறு இன்றைய சிறப்புமிக்க ஒரு காணொளியில் ஒரு சிறப்புமிக்க மனிதராக நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் தங்க மகனாக வந்திருக்கும் திரு காசி கவுண்டன் ஐயா அவர்களின் ஓர் முன்னுரை உங்களுக்காக இதோ சொந்தங்களே. திரு காசி கவுண்டன் அவர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்து வைகுந்தம் கிராமம், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் தனது பள்ளி படிப்பை 1948 முதல் 1959 வரை உள்ளூர் அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளியில் முடித்தார். பின்பு அவருடைய கல்லூரி படிப்பானது 1960ஆம் வருடம் புது முக வகுப்பு PUC புனித சூசப்பையர் கல்லூரி, செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரி திருச்சியில் முடித்து பின்பு அவருடைய தொழில்நுட்ப கல்வியை பிஇ எந்திரவியல் படிப்பை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் கோவையில் வெற்றிகரமாக முடித்து அதில் தங்கப்பதக்கத்தையும் சென்னை பல்கலைக்கழகத்தால் முதல் தரம் பெற்றமைக்காக பெற்று சிறப்பு வாய்ந்தவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். அது மட்டுமல்லாது சொந்தங்களே, அவருடைய முதுநிலை பட்டப்படிப்பை ME உலோகம் மற்றும் வார்ப்பு, அதாவது ஃபவுண்டரி பொறியியல் துறையில் இந்திய அறிவியல் கழகத்தினால், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருவில் 1965 முதல் 1967 வரை வெற்றிகரமாக முடித்து
பின்பு வெளிநாட்டில் மெட்டலர்ஜி என்ஜினியரிங் சின்சினாட்டி பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் முடித்து 1970 முதல் 1986 வரை ஜார்ஜ் ஃபிஷர் நிறுவனம், ஜார்ஜ் ஃபிஷர் கார்ப், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனத்தில் டெட்ராய்ட் அமெரிக்காவில் பணிபுரிந்துள்ளார். அவர் அங்கு பொறியியலாளர் மற்றும் திட்டத் தலைவர், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜராக அச்சு உலோக வார்ப்பு தொழிலில் தானியங்கி கருவிகளை ஆட்டோமேஷன் எக்யூப்மெண்ட் உருவாக்கி செயல்படுத்துவதில் முன்னிலை பெற்று தனது அனுபவத்தை கைதேர்ந்து பல முக்கிய நிறுவனத்திற்கு வழிகாட்டுதல்களை எடுத்து சென்றவர். பின்பு 1986 முதல் 2016 ஆண்டு வரை ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் டெட்ராய்டில் முதன்மை பொறியியலாளராக, பிரின்சிபல் என்ஜினியராக தானியங்கி வாகனங்களின் பாகங்களை வடிவமைத்தல், அதாவது ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ் வடிவமைப்பதில் மற்றும் செயலாக்கம் புரிதலில் மிக தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பணியை அவர் செய்து முடித்தவர். அவர் ஓய்வு அடைவு ஆண்டான 2016 முதல் அவருடைய 45 ஆண்டு கால அனுபவத்தை இடைவிடாத பணிக்கு பின்னர் அவர் பகுதி நேர தொழில்நுட்ப ஆலோசகராகவும் டெட்ராய்ட் நகரில் உள்ள சக்தி ஆட்டோமோட்டிவ் குரூப் நிறுவனத்தில் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு வருகின்றார். அவர் அட்வைசராக சக்தி ஆட்டோமோட்டிவ் குரூப்பில் குளோபல் டெக்னிக்கல் அட்வைசர் என்ற அவருடைய தனித்துவம் வாய்ந்த அந்த ஒரு அட்வைசராக இருந்து கொண்டு அமெரிக்காவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் நமது கொங்கு சொந்தங்களில் முக்கிய முன்னெடுப்பாக 40 ஆண்டுகளுக்கு முன்னரே டெட்ராய்ட் பகுதியில் தமிழ் சங்கம் துவக்கிய மாபெரும் சாதனைக்குரியவர் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். வைகுந்தம் கிராமத்தில் பொருளாதாரத்தில் பிற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு கல்வி உதவி தொகை திட்டத்தையும், அமெரிக்கா மற்றும் தமிழ்நாட்டில் அறச்செயல்களுக்காக தமிழ்நாடு அறக்கட்டளையும் ஏற்படுத்தியவர். சென்னையில் உள்ள கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் ஆரம்ப நிலையில் நிதியம் ஏற்படுத்தியது இவருடைய முக்கிய பணியாகும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் கொங்கு நற்பணி மன்றத்தை துவக்கி நமது கொங்கு சமுதாயத்திற்கு ஒரு முன்னோடி தலைமகனாகவும், நாம் இன்று அதை அவருடைய இன்றைய சிறப்பு வாய்ந்த இந்த கேபிஎன் குழுமத்தையும் ஐயா போன்றவர்களுடைய அனுபவத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு இன்று சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை 30 ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவில் கொங்கு நற்பணி மன்றத்தை துவக்கிய பெருமை வாய்ந்தவர் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர். கொடைமாட்சி அறக்கட்டளையின் ஒரு அங்கமாக செயல்படும் அகனல் AGN மெட்ரிகுலேஷன் பள்ளி சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் உள்ள இப்பள்ளியின் முனைவர் ஆயிக்கவுண்டன் மற்றும் அவருடைய சகோதரர் சுப்பிரமணி அவர்களால் தொடக்கப்பட்டு இன்று வெற்றிகரமாக நடந்து வருகின்றது. மருத்துவர் பழனிசாமி ஐயா அவர்கள் தலைமையில் இயங்கும் கோவை மெடிக்கல் சென்டர் KMCH அமைப்பதற்கான நிதியம் ஏற்படுத்தி தொடர்ந்து அதன் செயல்பாடுகளில் பங்கெடுத்தல் புரிந்து இன்று வெற்றிகரமான ஒரு நிறுவனமாக அது வளர்ந்து வரும் மருத்துவ சேவையில் மனிதம் காக்கும் ஒரு உன்னத தொழிலில் வளர்ந்து வருவதற்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் டைரக்டராக பணிபுரிந்து அவருடைய அனுபவத்தையும் அங்கு கொடுத்து ஒரு வெற்றிகரமான ஒரு சமுதாயத்திற்கு அவர் முன்னெடுப்பில் பல பங்குகளை வகித்து வருபவர். அவர் காளிங்கராயன் அவார்ட் டிசம்பர் 2018 கொங்கு நாடு ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டு இன்று வரை அவர் அவருடைய பங்களிப்பை நம் கொங்கு சமுதாய மக்களுக்கு முன்னெடுத்து கொண்டு வருகின்றார். அவருடைய மனைவியும் மற்றும் அவருடைய குழந்தைகளும் இன்று வரை அமெரிக்காவில் யார் சென்றாலும் அவருடைய ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால், நம் கொங்கு சொந்தங்கள் எங்கு சென்றாலும் அமெரிக்காவில் அவரை தொடர்பு கொண்டால் அமெரிக்காவை அவர்களுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு மிகச்சிறிய ஒரு உபசரிப்பை கொடுத்து வருவதில் ஐயாவை போன்ற ஒரு வல்லவர் இல்லை என்பதை அவர்களுடைய ஐயாவை சென்று அவர் உபசரிப்பில் கலந்து கொண்டவர்கள் சொல்ல கேட்ட நாங்கள் பெருமிதம் அடைந்தோம். இன்றைய சிறப்பு உரையில் நம்முடன் இணைந்திருக்கும் திரு காசிக்கவுண்டன் ஐயா அவர்களை KBN குளோபல் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று உளமாற வரவேற்று ஐயாவுடைய சிறப்புரையை தாருங்கள், நாங்கள் எல்லோரும் ஆர்வமாக உங்கள் வழியில் செல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஐயாவுடைய சிறப்புரையை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
அன்புள்ள கேபிஎன் அங்கத்தினர்களே, எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த திரு பழனியப்பன் அவர்களே, என்னை அறிமுகம் செய்த வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நாங்க ஒரு பள்ளி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இங்க பேச வந்தேன் அப்படின்னு கூற விரும்புகிறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நண்பர் பழனியப்பன் என்னை தொடர்பு கொண்டு நாங்க கேபிஎன், அதாவது கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் என்ற நிறுவனத்தை வைத்திருக்கிறோம், நீங்க அதுல பேசணும்னு சொன்னாரு. நான் கேட்டேன், எனக்கு அதிகமா அதை பத்தி தெரியாது, கொஞ்சம் விவரம் கொடுங்களேன்னு கேட்டப்போ, நான் சில வீடியோக்களை அனுப்புறேன், அதாவது இதுல பேசுகிறவர்களுடைய வீடியோக்களை அனுப்புறேன், அதை கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு. நான் சிலவற்றை பார்த்தபோது அங்கு பேசியவர்கள் எல்லோரும் ரொம்ப புகழ் வாய்ந்தவர்கள், நிறைய பிசினஸ் செஞ்சிருக்கிறாங்க, நிபுணர்கள், தொழில் முன்னோடிகள். அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாதாரண இன்ஜினியர், நான் ஒன்றும் தொழில் பண்ணல, நான் இனத்தை பத்தி பேச முடியும்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவர் சொன்னாரு, நீங்களும் ஒரு முன்னோடிதான், ஏன்னா நீங்க 50 வருடத்துக்கு முன்பு அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போனவங்க யாரும் அதிகமா இல்லை, அதனால நீங்க அமெரிக்காவுக்கு போன அனுபவம், அங்கு செய்த சில செய்கைகள், பங்கேற்ற சில செயல்பாடுகளை பற்றி பேசுங்கன்னு சொன்னார். நான் நினைத்து பார்த்து, சரி நம்ம ஊர்ல நம்ம ஒரு பள்ளி ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனித்துவமான, அதாவது எ வில்லேஜ் ஸ்கூல் வித் டிஃபரன்ஸ், அதை பற்றி பேசலாம் என்று உங்கள் முன் வந்திருக்கிறேன். பள்ளி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, எப்படி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி ஒரு 75 வருடங்களுக்கு பின்னோக்கி பார்த்தா, நான் ஒரு சிறிய கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். படித்தது ஒரு ஆரம்ப பள்ளி, 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. காலணி கூட இல்லாமல் நடந்துதான் சென்றோம், தரையில் அமர்ந்துதான் கல்வி கற்றோம். என்னுடைய பள்ளி வாழ்க்கை பற்றி சொல்வதற்கு பெருமைப்படக்கூடியது விஷயம் ஒண்ணு இல்லை. 5 நாட்களுக்கு பள்ளிக்கு போறது, 2 நாட்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாய குடும்ப வழக்கப்படி. அது கிராமப்புற மாணவர்களின் நடைமுறை, நான் அதற்கு வேறு அல்ல. ஆரம்ப பள்ளியை முடித்துவிட்டு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு உயர்நிலைப் பள்ளியில் போய் சேர்ந்தேன். அங்கும் அது ஒரு 6 வருட படிப்பு. அங்கும் 4 வருடம் நடந்துதான் சென்றோம். கடைசி 2 வருடங்களில் தான் ஒரு மிதிவண்டி வாங்கி கொடுத்தார் அப்பா. ஆனா அப்பாவுக்கு நான் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு பெரிய நிபந்தனையை போட்டார், அதாவது நீ பாஸ் பண்ணணும். அப்பாவை படிக்காதவர், கை நாட்டுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், பாஸ் ஃபெயிலு. நீ பாஸ் பண்ணிட்டு இருந்தனா உன்னை படிக்க வைக்கணும், நீ ஃபெயில் ஆனா எங்கள் 4 ஏருக்கு எங்களுக்கு 1 ஏர் குறைகிறது. அதாவது எங்கள் குடும்பத்தில் எப்பவும் ஒரு 4 ஏர் கட்டுவாங்க. அண்ணன் அண்ணா 2 பேரு, அப்பா. அது இல்லாம 4வது ஏருக்கு 1 ஏர் குறைகிறது. நீ ஃபெயில் ஆனா நீ உனக்கு விவசாயம் தான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லிவிட்டார். அது ஒரு அதிர்ச்சியும் மனசுல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன். அதிர்ஷ்டவசமாக பள்ளியில் ஒரு 2வது இடம் கிடைத்தது. அங்க பள்ளியில படிக்கும்போது எங்களுக்கு ஒரு படிப்பதை தவிர ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் இல்லை. அதை பள்ளியும் அளிக்கவும் இல்லை. படிச்சதெல்லாம் வெறும் படி படி படி, அவ்வளவுதான். படிப்பு புத்தக புழுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் அந்த நாள் நிலை இருந்தது.
அப்போ அப்படி படிக்கும்போது நம்ம 2 வருட அதாவது நம்ம 2வது இடத்தில் தேர்ச்சி பெற்றது நமக்கு ஒரு திறமை இருக்குது போல் இருக்குது. நாம இன்னும் கஷ்டமாப்பட்டு படிக்கணும்னு படிச்சது இல்லை. ஒரு ஒரு பள்ளியில் ஒரு நல்ல நிலைமை, நல்ல பேரு. நான் ஏன் என் வாழ்க்கை பற்றி சொல்றேன்னா, எங்கள் பள்ளி படிப்பு, கிராம படிப்பு ஒரு கடினமான வாழ்க்கை. அதுதான் நாங்க ஆரம்பிச்ச பள்ளிக்கு வித்திட்டது. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சென்று சேர்ந்தேன். அப்புறம் எப்படி படிக்குது, என்ன படிக்கிறது அதுக்கு மேல அப்படின்னு யாரும் நமக்கு யோசனை கூறப்போ வழிகாட்டுறதோ கிடையாது. சரி, நாம தான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ்ல சுமாரா இருக்கிறோமே, நம்ம பிஇ படிக்கலாம், அதாவது பிஇ இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விண்ணப்பித்தேன். ஆனா அந்த காலத்துல இருக்கிற சீட்டு இன்ஜினியரிங்க்கு ரொம்ப குறைவு. இப்ப என்னமோ நேற்று ஒரு காணொலியில் பார்த்தேன், நம்ம இந்தியா பூரா 5 லட்சம் இன்ஜினியர்கள் இருக்காங்க என்று. ஆனா நாங்க படிச்சது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேயே வெறும் 600 மாணவர்கள் தான். ஆனா அதுல இடம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அதை இடம் கொடுப்பதற்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவை பண்ணினவர் ஜி.ஆர். தாமோதரன். ஜி.ஆர். தாமோதரன்ங்கிறது பிஹெச்டி கல்லூரி நிறுவனர். அவரை ஃபாதர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அவர் முன்னாடி போய் நான் ஒரு இன்டர்வியூக்கு உட்கார்ந்தேன். அவர் என்ன கேட்டாருன்னா, நீ எங்க எந்த ஊரு, உங்க அப்பா என்ன பண்றாரு, உங்க அப்பாவுக்கு என்ன தொழில், அது மாதிரி கேள்விகளை தான் கேட்டார ஒழிய நம்ம படிப்பை பத்தி அவர் ஒன்றும் அதிகமா கேட்கல. அதனால இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நமக்கு இனிமேல் எங்க இடம் கிடைக்க போகுது, நமக்கு தான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, அவர் படிப்பை பத்தி ஒண்ணு கேட்கலையேன்னு போய் நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் போய் சேர்ந்துட்டேன். ஆனா 1 மாதம் கழித்து ரிசல்ட்ஸ் வந்தது. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு இன்ப அதிர்ச்சி. பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைத்தது மட்டும் இல்லாமல், அதுவும் நான் விருப்பப்பட்ட பிரியமான பிஹெச்டி கல்லூரியிலேயே எனக்கு இடம் கிடைத்தது. நான் பிஹெச்டியில படிக்கும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம். பிஹெச்டியில் ஆரம்பிக்கும் போது முதல் 2 வருடம் நான் ஒரு சாதாரண மாணவனாகத்தான் இருந்தேன் என்னுடைய வகுப்பில். 3வது வருடத்தில் ஒரு 6 சப்ஜெக்ட் ஒரு 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 படிப்பு. அதில் 2 சப்ஜெக்ட்ல நான் 100க்கு 100 வாங்கினேன். அதாவது அதுல ஒரு பாடம் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ்ல 100 வாங்குறது நிறைய பேர், கொஞ்சம் பேர் வாங்குவாங்க. ஆனா இன்னொரு சப்ஜெக்ட் தியரி ஆஃப் மெஷின்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட். அதுல ஒரு தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த தியரி கொஸ்டின்ஸ்க்கு யாரும் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அது கிடைச்சது. அதுக்கு கிடைக்கும்போது என்னுடைய சீஃப் எக்ஸாமினர் ப்ரொஃபசர் வெங்கட்ராமன் பேராசிரியர் என்னை கூப்பிட்டு, பாருப்பா, நீ நல்ல ஒரு மார்க் வாங்கியிருக்க, முதல் மார்க் வாங்கினவரை விட உங்களுடைய மார்க் 13 தான் கம்மி. ஆனா நீ முயற்சி பண்ணி படிச்சா உனக்கு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று ஒரு அறிவுரை கூறினார். கடைசி 2 வருடமும் படிப்பு ரொம்ப கடினம். அதை படித்து முடித்து நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு முதல் மாணவனாக தேர்ந்தேன். அதாவது எங்களுடைய மெக்கானிக்கல் பிரான்ச். அதனால் ஒரு தங்கப்பதக்கமும் கிடைத்தது. அதுல வாங்கின பிற்பாடு மறுபடியும் என்ன பண்றதுங்கிறது ஒரு டிலமா. அதுக்கு நான் ஒரு நண்பர்களை அணுகினேன். அவங்க கொஞ்சம் ஐடியா சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்குது, அதுல போய் படி. அங்க படிக்கும்போது அங்க படிப்பவர்கள் எல்லாம், அதாவது ஒவ்வொரு மாகாணத்தில் இருந்து முதல் அல்லது 2வது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் மாதிரி தான் நிறைய படிப்பாங்க. அதுல உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்ட்டு போக சொன்னாங்க. நான் அதில் போய் சேர்ந்தேன். அங்கு போய் படிக்கும்போது தான் சில நண்பர்களின் அறிமுகம் கிடைத்தது. அங்கு படிப்பவர்கள்லாம் டாக்டரேட் பண்றவங்க, அதாவது முனைவர் பட்டம் பெறத்துக்கு படிக்கிறவங்க. அது பட்டு விட்டு நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள்.
அப்ப வந்து நமக்கும் மனதில் கொஞ்சம் தோன்றியது, நாம என்னமோ யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி ஒரு நல்ல காலேஜில் வந்து இங்க படிச்சுட்டோம், நாம ஏன் வந்து வெளிநாடு போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணக்கூடாதுன்னு என் மனதில் ஒரு எண்ணம். அதே சமயத்துல எங்க அப்பா ஒரு கனவு, எங்க அப்பாவினுடைய ஒரு கனவு. எங்க அப்பா வந்து நான் பெங்களூர்ல படிக்கும் போதே எங்க உறவினர்கள்கிட்டலாம் எங்க பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டான் அப்படின்னு போய் சொல்லியிருக்கிறேன். அத வந்து நான் வந்து லீவ்ல வந்து ஊருக்கும் போது உறவினர்கள் எனக்கு அதை பற்றி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா அப்பா வந்து படிக்காதவர், அமெரிக்கா எங்க இருக்குதுன்னு தெரியாது, மோரோவர் உலகம் உருண்டைன்னு கூட தெரியாது. அவருக்கே வந்து தன் மகன் அமெரிக்கா போகணும்னு மனசுல வந்திருக்கும் போது நாம ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னுட்டு நான் வந்து முயற்சி செய்தேன். அங்க படிக்கும் போது சில யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சது. ஆனா வந்து அங்க போறதுக்கு வந்து நம்முடைய செலவுல தான் போகணும். அதனால பண வசதி இல்லை. அதனால வந்து ஒரு வருஷம் படிக்கலாம், ஒரு கல்லூரியில போய் சேர்ந்து வேலை பண்ணலான்னு நான் படிச்ச பிஹெச்டி கல்லூரியிலேயே ஒரு ஆசிரியர் பட்டம், அதாவது லெக்சர், அசோசியேட் லெக்சருங்கிற 2 பதவிக்கு ஒரு விளம்பரம் வந்திருந்தது. அதற்கு விண்ணப்பித்தேன். அங்கு போகும்போது எனக்கு இன்டர்வியூ பண்ணவர் அதே ஜி.ஆர். தாமோதரன், அதாவது பிஹெச்டி காலேஜினுடைய நிறுவனர். அவர் வந்து கேட்டாரு, என்னப்பா நீ லெக்சரருக்கு அப்ளை பண்ணியிருக்கிற, அந்த லெக்சரர் வந்து உனக்கு ஒரு எம்இ படிப்பு, அதாவது நீ அது பண்ணியிருக்கிற, அதை தவிர வந்து ஒரு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுதான் உங்ககிட்ட இல்லையே, உனக்கு எப்படி நான் வந்து லெக்சரர் கொடுப்பேன், அசோசியேட் லெக்சரர் தான் கொடுப்பேன் அப்படின்னாரு. நான் அவரிடம் சொன்னேன், நீங்க போட்டிருக்கிற விளம்பரத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க அப்படின்னு. அது என்னப்பா போட்டிருக்குது அப்படின்னு கேட்டார். அதுல வந்து சொல்லியிருக்கிறீங்க, அதாவது வந்து 2 வருஷ எம்இ படிப்பு, அப்புறம் வந்து 1 வருஷ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம், உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு என்று அதில் கூறியிருந்தது. நான் அவரிடம் கேட்டேன், ஐயா நாங்க உங்க பள்ளியில தான் படிச்சேன், உங்க காலேஜில தான் படிச்சேன், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கிறேன், அது வந்து எக்ஸப்ஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா வேற எதை வந்து நீங்க எக்ஸப்ஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவருக்கு இப்படி கேட்கிறானே ஒரு மாணவர்னு கொஞ்சம் ஆச்சரியம். சரி வெளியே கொஞ்ச நேரம் உட்கார்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து கூப்பிட்டு, சரி நீ உனக்கு லெக்சரர் கொடுக்கிறேன்னு அந்த பதவியை கொடுத்து விட்டார். அந்த அனுபவம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. அதாவது நம்ம உண்மையை பேஸ் பண்ணி நம்ம எதை போய் நாம வந்து ஒரு ஆர்கியூ பண்ணாலும் நாம வென்று விடலாம் என்ற ஒரு எண்ணம். அங்கேயே பள்ளி காலேஜிலேயே வந்து லெக்சரர் சேர்ந்தேன். படிக்கும்போது மிகவும் தீவிரமுடன் அமெரிக்கா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். கடைசியாக எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு உதவித்தொகை கிடைச்சது, முழு உதவித்தொகை. 1968 அமெரிக்காவுக்கு $5 தான் பாக்கெட்ல. $5 தான் போனேன், வேற எதுவும் இல்லை. அப்பெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து $5 மேல எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும், கொஞ்சம் பணம் கட்டணும், ஒரு $5 எக்ஸ்சேஞ்ச். அப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து $5 என்னமோ, $5 ஒரு $25 கட்டி ஒரு $5 கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு தான் நான் அமெரிக்கா போனேன். 2 வருடம் படித்தேன், வேலையில சேர்ந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு இதற்கிடையே திரு ஐ கவுண்டன், அதாவது என்னுடைய அக்கா மகன், 1973 அமெரிக்கா வந்தார். அவர் வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் முடிச்சு விட்டு சில நிறுவனங்களில் வேலை புரிந்தார். அவர் வேலை பண்ணதெல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கம்பெனிஸ். ஆனா அவர் பண்ணின பிஹெச்டி வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதனால கம்ப்யூட்டர் சார்ந்த பல நிறுவனங்களில் வேலை பண்ணிவிட்டு கடைசியாக ஹியூலட் பேக்கர்ட் என்ற ஒரு பெயர் போன நிறுவனத்தில் சேர்ந்தார் 1983. அங்கு வந்து அவருக்கு சில முக்கிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்தது. அதுதான் எங்களுடைய பிற்கால சிந்தனைக்கு வழியாக அமைந்தது. நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு ஒரு 25 வருஷம் வேலை பண்ணி ஒரு நல்ல நிலையை அடைந்தோம்.
நமது பள்ளியில வந்து ஒரு நமது மண்ணில வந்து ஒரு தரமான பள்ளி உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. We said, I are grateful for the opportunity education has created for us. And creating a school was a way to give something back to the soil and community that nurtured us. மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாரு, உனது சிந்தனை உலகளவில் இருந்தாலும் செயல்பாடு உள்ளூரில் தான் இருக்க வேண்டும் என்றும். அதற்கேற்ப நம்ம உள்ளூரிலேயே நாம் ஏதாவது செய்யணும் என்ற எண்ணம் வந்தது. அது எப்படி ஆரம்பிக்கிறது? நாங்களாம் பிசினஸ் மேன் இல்லை. பிசினஸ்ல வந்து சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு லாபத்தை வச்சு கொஞ்சம் சுலபமா ஒரு அறக்கட்டளையை ஒன்று ஆரம்பிச்சு சில சுலபமான பணிகளை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம எப்படி ஆரம்பிக்கிறது என்று மனதில் தோன்றியது. அப்போது எங்களுக்கு பிஹெச்டி ஆரம்பிச்ச அந்த சரித்திரம் தெரிஞ்சது. ஆனா நானும் ரெண்டு பேரும் பிஹெச்டியில படிச்சவங்க தான். பிஹெச்டி வந்து நிறுவும் போது அதனுடைய நிறுவனர் கோவிந்தசாமி நாயுடு வந்து அவருக்கு ஒரு 4 மகன்கள். அவருடைய சொத்தை 5ஆ பிரிச்சாரு. 4 மகன்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பங்கை வந்து சேரிட்டபிள் பர்பஸஸ்க்கு ஒதுக்கி வச்சார். அதுல வந்து நிறைய பள்ளிகளை ஏற்படுத்தினாங்க, கல்லூரிகளை ஏற்படுத்தினாங்க. நாம நினைச்சோம், நாம வந்து ஒரு 25 வருஷம் வேலை பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு சம்பாரிச்சிருக்கிறோம், நாமளும் வந்து நம்ம சம்பாரிச்சதுல ஒரு பங்கு போட்டு நாம ஏன் பில்டிங் கட்டி நம்ம ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு பில்டிங் கட்டக்கூடாது என்று நாங்கள் 1998 உருவானதுதான் இந்த கொடைமாட்சி அறக்கட்டளை. அடுத்தது வந்து இந்த பள்ளியை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமா விளங்கின ஆய்கவுண்டன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என் வாழ்வில் சில முக்கிய நிகழ்வுகள் நிறைய வந்து நண்பர் வழக்கறிஞர் ராஜசேகர் சொல்லியிருக்காரு. நாங்க கீழே சொன்னதெல்லாம், அதாவது சிறிய கிராமத்துல பிறந்தவன் தான். பல்கலைக்கழகத்துல முதலிடம் வந்தேன். எங்களுக்கு GR தாமோதரன் அவர் தான் ஒரு கைடிங் லைட். அவருடைய உதவியும் அவருடைய வழிகாட்டலும் எங்களால் மறக்க முடியாது. நான் வந்து இருந்த 54 வருடங்கள்ல என்னுடைய ப்ரொஃபஷன்ல வந்து உலகத்தில் இருக்கிற அநேகமா எல்லா நாட்டுகளுக்கும் போய் வந்திருக்கிறேன். அது வந்து பிசினஸ் ரிலேட்டட் ட்ரிப்ஸ். அதனால் எங்களுடைய நட்பு வட்டாரம் உலக அளவில் வளர்ந்தது. நண்பர் ராஜசேகர் சொன்னது போல கல்விக்காக பல மாணவர்கள் அமெரிக்கா வந்ததுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்களால் உதவி பண்ணணும். சில சங்கங்களை ஏற்படுத்தினையும் அதையும் வந்து ராஜசேகர் முன்னரிலேயே சொல்லிட்டாரு. மறுபடியும் நான் அதை திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. நம்ம பிறந்த மண்ணுக்கு நாம பண்ணுறது போல அதே நினைவில் பண்ணதுதான் கோவை மெடிக்கல், கோவை மருத்துவ மையம். அதை ஆரம்பித்தவர் டாக்டர் பழனிசுவாமி. 1980-90 அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருக்கும் ஊரில், எங்கள் ஊரில் நான் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அதுவும் நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே கட்டணும். ஏன்னா அங்க வந்து ஊருக்கு பக்கத்துல கட்டினா நம்ம ஊர் கிராம மக்கள் எல்லாம் ஒரு சுலபமாக போய் அவங்களுடைய மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று அவருடைய ஒரு எண்ணம். அதற்கெல்லாம் வந்து நிதி திரட்ட பெரிதும் நாங்கள் உதவி புரிஞ்சோம். நான் அதுல ஒரு பெரிய பங்கு ஆற்றி முடிஞ்ச வரையில எவ்வளவு நிதி திரட்ட முடியுமோ அதை திரட்டி கோவை மருத்துவ மையம் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில எனக்கு ஒரு வாழ்க்கையில எனக்கு ஒரு சோதனை. அதாவது வந்து 1990 நான் இந்தியாவுக்கு வந்து என்னுடைய 25வது வருட சில்வர் ஜூபிலி பிஹெச்டில அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்றதுக்கு நான் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு குவைட் வழியா சென்னை வந்தேன். குவைட்ல வந்து என்னுடைய விமானம் நின்ற பொழுது அது நிறைய பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த குவைட் வேற, குவைட் ஈராக் வார் வந்து ஈராக் வந்து குவைட் மேல படையெடுத்து அந்த சண்டை ஆரம்பித்து விட்டது. நாங்க வந்து ஏர்போர்ட்ல இறங்கி மறுபடியும் பிளேன்ல போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஈராக் பீப்புள் வந்து அந்த ஏர்போர்ட் ரன்வேவை வந்து பாம் பண்ணி எந்த பிளேனும் போக முடியாத வரை பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் பட்ட வேதனை பல. ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்
ஹோட்டலில் 400 பேர் இருந்தோம். முதல் 10 நாட்கள் ஒரு பிரிசனர் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் பிரிசனர் அந்த மாதிரி தான் அங்க இருந்தோம். நாம மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போக முடியுமா, நம்மளுடைய மனைவி மக்களை பார்க்க முடியுமான்னு எங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் வந்து ஒரு 10 நாள் கழிச்சு அந்த ஈராக் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, யாரெல்லாம் எந்த டைப் ஆஃப் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து முக்கியமா அமெரிக்கர்கள் வந்து இங்க வச்சிருந்ததுன்னா அமெரிக்கா வந்து அவங்க மேல படையெடுக்காதுங்கிறதுனால அதை பற்றி தேடிக்கிட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக நான் இன்னும் இந்திய குடிமகனாகத்தான் இருந்தேன். நமக்கு இருக்கிற இந்தியன் பாஸ்போர்ட் இருந்ததுனால நம்மளுக்கு அவர்கள் ஒன்றும் உதவியும் புரியல, அது மாதிரி ஒரு ட்ரபிளும் கொடுக்கல. நாங்கள் எங்கள் முயற்சியாலேயே நாங்க அங்க குவைட்ல இருந்து பாக்தாத் போய், பாக்தாத்தில் இருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேன் வந்ததுல ஒரு நட்பு, அந்த பைலட் கேப்டன் வந்து ஒரு நட்பு பண்ணி அதுல கொஞ்சம் இடம் வாங்கி அது வழியா 27 நாட்கள் கழித்து இந்தியா வந்து சேர்ந்தேன். அது வந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய அனுபவம். அந்த அனுபவத்தை நாங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அடுத்தது வந்து காளிங்கராயன் விருது பற்றி ஏற்கனவே நண்பர் ராஜசேகர் சொன்னாரு. இது வந்து எனக்காக கொடுத்ததில்ல, அது வாங்கறதுக்கு உரிமையாளர்கள் எங்க மனைவியும் எங்க மாமியார் தான். அவங்க எங்க மாமியார் வந்து எங்க வீட்டுல வந்து 25 வருஷம் இருந்தாங்க. அப்ப வரும்போது அவங்க யாராச்சும் வந்தா முதல்ல அவங்களுக்கு தான் சாப்பாடு போடுவாங்க, நமக்கெல்லாம் வந்து கடைசியா தான் சாப்பாடு போடுவாங்க. அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு குணம். அவங்க இருந்த சமயத்துல நிறைய வந்தவங்க நம்ம கொங்கு மக்கள் பலர் வந்து எங்க வீட்டுல இருந்திருக்கிறாங்க. சிலரெல்லாம் 1 வருடம் இருந்திருக்காங்க, சிலர் வந்து 1 நாள் வந்து இருக்காங்க. அதை மனதில் கொண்டு சென்னை கொங்கு சங்கம் எனக்கு காளிங்கராயன் விருது கொடுத்தது. நான் சொன்னது போல அதை அந்த பரிசுக்கு என் மனைவி மாமியார் தான் அதற்கு காரணம். அது அவர்களுக்கு தான் கொடுக்கணும். அடுத்தது டாக்டர் ஆயி கவுண்டன், அதாவது திரு ஆயி கவுண்டன், அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஆயி தான் வந்து இஸ் த கிரியேட்டர் அண்ட் பிரைன் பிஹைண்ட், அதாவது கிஃப்ட் ஃபவுண்டேஷன் கொடைமாட்சி அறக்கட்டளைங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏஜிஎன் ஸ்கூல். ஆயி இஸ் a simple, unassuming, easily approachable, keen listener, mentor, greatly appreciative, perfectionist. இது வந்து நான் சொல்றது இல்லை, அவருடைய கோவொர்க்கர், அவர்களுடைய நிறைய வேலை பண்ணவங்க, அவர் கீழே வேலை பண்ணவங்க, அவங்க சொன்ன இது அப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து பிஇ முடிச்ச உடனே எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாம 1973 அமெரிக்காவில் சேர்ந்தார். அதாவது நான் போய் 5 வருடங்களுக்கு முன்பு. ஏன்னா நான் வந்து ஏற்கனவே 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் பிஇ முடிச்ச உடனே அப்ளை பண்ணி அமெரிக்காவில் சேர்ந்தார். அங்க வந்து ஒரு முனைவர் பட்டம் பெற்றார், பிஹெச்டி பண்ணாரு. பிஹெச்டி வந்து பண்ணது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல. அது பண்ணிட்டு சில ஸ்தாபனங்களில் வேலை பண்ணினாரு. அவருக்கு வந்து மெனி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ப மாட்டீங்க, அவருக்கு நண்பர்கள் 1000க்கு பக்கமா இருக்கும். அதாவது வந்து ஒரு ஹைஸ்கூல் டைம்ல இருந்த யாரையெல்லாம் பார்த்தாரோ அப்படின்ட்டு அவங்க பேரை வந்து கரெக்டா ஒரு பேரு பிழை இல்லாம பேரு கரெக்டா எழுதி ஒரு டைரி வச்சிருக்காரு. எங்களுடைய ஒரு சில்வர் ஜூப்ளி மலரை பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவர் அவ்வளவு பேர்களை நிறைய பேர் குறிப்பிட்டு டேக் பண்ணியிருக்காரு. அது மாதிரி குணம் அவருக்கு. அவர் வந்து அவர் பிஹெச்டி முடிச்சுட்டு சில ஸ்தாபனங்களில வேலை புரிஞ்சாரு. அந்த சமயத்துல முக்கியமா வேலை பண்ணது ஹியூலட் பேக்கர்ட். அப்புறம் ஹியூலட் பேக்கர்ட் வந்து அவங்க டிவிஷன் இந்தியாவில் இருந்தது, ஜாயின்ட் வெஞ்சர் இருந்தது. ஒன் ஆஃப் த ஜாயின்ட் வெஞ்சர் வந்து ஹியூலட் பேக்கர்ட் HCL, அதாவது ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர் லிமிடெட், செவனாடார் அவர்களால் துவங்கப்பட்டது. அதுல வந்து 2-3 வருடங்கள் வேலை பண்ணினாரு. அப்போதுதான் அவருக்கு ஏற்பட்ட நண்பர்கள் ஒரு அமெரிக்கர், மேசன் பைல்ஸ்ங்கிற ஒரு அமெரிக்கர், பாப் காங்கடன் என்ற ஒரு ஆஸ்திரேலியர். அவர்களோட எல்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி ஊர்ல வந்து ஒரு பள்ளி ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணம் தோன்றி இதுல வந்ததுதான் கிஃப்ட் ஃபவுண்டேஷன்ங்கிறது 1998. ஆனா வந்து அவர் டெவலப் பண்ண ஸ்கூல் வந்து ஒரு சாதாரண பள்ளி இல்லை.
இட் இஸ் எ வெரி ஹைலி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஸ்கூல். அவருடைய பேக்ரவுண்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதை வச்சுக்கிட்டு நடத்துறது வந்து நிறைய கம்ப்யூட்டர் பேஸ்ட் எஜுகேஷன் இந்த பள்ளியில வந்து இங்க பாஸ் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சில காலேஜுகளில் பாஸ் பண்ற மாணவர்களுக்கு நிகரானவர்கள். அது மாதிரி ஒரு திறமையை வளர்த்தி கொடுத்திருக்கிறார். நோக்கம், அதாவது குளோபலைஸ்டு சிட்டிசன்ஸ் கிரியேட் பண்றது, அதாவது உலகத்தரமான கல்வி, வாழ்க்கைக்கு தேவையான கல்வி கலைகள் அதை கற்றுக் கொடுக்கறது தான் பள்ளியினுடைய நோக்கம். அவர் வந்து 60வது வயசுலயே அதாவது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நான்லாம் 72 வயசு வரைக்கும் வேலை பண்ணினேன். ஆனா வந்து அமெரிக்க கம்பெனில தான் வேலை பண்ணாரு. அதுல வந்து உடனே ரிட்டையர் ஆகணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆனா வந்து 60வது வயதிலேயே 2011 ஓய்வு பெற்று பள்ளியை வந்து 12 வருட காலமாக இரவு பகலாக நடத்தி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல அமெரிக்காவில் வந்து 24/7 சொல்லுவாங்க. அவர் பள்ளி அப்படி பண்றதுக்கு அவருக்கு உதவியாக அவர் மனைவியும் அவருடைய தம்பியும் இருக்கிறாரு. அடுத்தது வந்து இப்போ பள்ளியை பத்தி ஒரு சிறிய வீடியோ, அதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நான் பேச வருகிறேன். Life. I can say that everyone is thinking about this. If the life is full of magic, let's see. Unit 2 poem. If you could fly high up, what would you see around your house? Do you like to swing high, or do you like to sit on the swing and be pushed slowly?
மகிழுங்க, சிரிப்பு ரயிலுங்க, ஏறி சிரிச்சு மகிழுங்க. நீங்க மறுபடியும் எல்லோருக்கும் வணக்கம். இடையில கொஞ்சம் பேர் சேர்ந்திருக்கீங்க, அவளுக்கு சேர்ந்து என்னுடைய பணிவான வணக்கம். நாம ஒரு ஸ்கூல் வித் எ டிஃபரன்ஸ், அதாவது தனித்துவமான ஒரு கிராம பள்ளி என்று சொன்னோம். அதனுடைய ஆரம்பத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இந்த காலத்துல பள்ளியில சொல்லி கொடுக்கறதெல்லாம், முக்கியமா ஹைஸ்கூல்ல எப்படி பாடப்புத்தகத்தை திறம்பட படிக்கிறது, எப்படி நல்லா மார்க் வாங்குறது, அதை வச்சுக்கிட்டு கல்லூரியோடு போய் எப்படி சேர்றது, அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அதுல படிச்சுட்டு போன மாணவர்கள் நிறைய பேர் நான் ஒரு புக் வார்ம்ஸ் தான் சொல்லுவேன். நானும் ஐ வாஸ் எ புக் வார்ம். பள்ளிக்கூடத்துல படிச்சதுலயே இல்லை, நம்ம காலேஜ்ல முடிச்சுட்டு போன அளவு கூட நம்ம அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா பல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்கு பள்ளியில சொல்லி கொடுக்குற மாதிரி கிடையாது. அதனால அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அதாவது பாடத்திட்டங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல படிக்கிறது தான் முதல் வேலை, முக்கியமாக 10th to 12th வகுப்புல. ஆனா எங்க பள்ளியில ஆரம்பத்துல இருந்தே 1ல இருந்து 9 வரைக்கும் அந்த டைம்ல ஒரு 50% ஃபோக்கஸ் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அவ்வளவு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது, வருங்கால கனவை எப்படி நனவாக்குமான ஒரு பள்ளியாக எங்கள் பள்ளி திகழ்ந்தது. அதாவது லைஃப் ஸ்கில்ஸ்னு சொல்லுமே, அந்த லைஃப் ஸ்கில்ஸ் பார்க்கறது. அதனால ஏற்கனவே சொன்னது போல 1998 கிஃப்ட் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய அங்கமாக ஏஜிஎன் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. இது லிட்டரலி தன் பிறந்த மண்ணுக்கு ஒரு அர்ப்பணம்னு சொல்ற லிட்டரலி போல இங்க பள்ளி ஆரம்பிச்சது ஆயினுடைய சொந்த விவசாய நிலம். விவசாய நிலத்துல அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா இருந்தாங்க. அந்த விவசாய நிலத்தையே நன்கொடையாக கொடுத்து அவங்க அப்பா அம்மா, அதாவது ஆய்கவுண்டர் நல்லம்மா அவங்க பேர்ல அவர்களை போற்றும் வகையில் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க பேர்ல பள்ளியும் பெயர் சூட்டப்பட்டது. ஆனா பள்ளி ஆரம்பிச்சது ஆயனுடைய தாத்தா இருந்த பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் பில்டிங். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் அவங்க அந்த 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 பில்டிங்ல தான் நடந்தது. அப்பொழுது ஒரு ஹம்பிள் பிகினிங் 194 மாணவர்களை கொண்டு ஆரம்பிச்சது. இப்ப 1900 மாணவர்களை கொண்டு பள்ளி இயங்குகிறது. நாங்க ஏன் பள்ளியை தனித்துவமானது, அதாவது why it is different என்று பார்க்கலாம். முதல்ல பள்ளி ஒரு 4 கொள்கைகள் அடிப்படையில் ஏற்பாடு நடக்கின்றன. அந்த 4 கொள்கைகள் தான் ஒரு கல்வி பாதை அடித்தளமாக அமைகிறது. அந்த 4 பிலாசபி என்னன்னு பார்த்தா, முதல் பிலாசபி, முதல் கொள்கை, அதாவது தமிழ் வேர்களை ரூட்ஸை இழக்காமல் உலக அளவிலான வாய்ப்புகளை அடைவதற்கான கிராமப்புறத்தில் தகுதி வாய்ந்த மற்றும் திறமைகளை ஊக்குவித்து வளர்த்துதல். அடுத்தது ஆசிரியர்கள். ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்கணும்னா நல்ல ஆசிரியர்கள், திறமை உள்ள ஆசிரியர்கள் தேவை என்பதனால ஆசிரியர்களுடைய அவங்க ஸ்கில்ஸை எப்படி மேம்படுத்தி எப்படி அவங்களால பணிபுரிய முடியும் என்ற தேவையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததல், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததல் 2வது பிலாசபி. 3வதாக மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்றது, மாடர்ன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்ணி அதாவது கற்றல், அதை கத்துக்கிறது, அது கற்றதை வச்சு எப்படி வேற சப்ஜெக்ட்ஸ் எப்படி கற்பிக்கிறது என்பது 3வது கொள்கை. அடுத்தது நம்ம கிட்ட மட்டும் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்தா போதாது, நம்மளுடைய எய்மே நம்ம கிராமப்புற மாணவர்களை உயர்த்துறது,
அந்த எண்ணத்தை கொண்டு நம்மிடம் உள்ள வளங்களையும், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும், சிறந்த பயிற்சிகளையும், அதான் மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் சொல்லுவாங்க, மற்ற கல்வி நிறுவனங்களுக்கும் சமுதாயத்திற்கும் பரிமாறி ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறது தான் 4வது கொள்கை. ஆரம்பத்திலிருந்தே இந்த 4 கொள்கையை ஏற்படுத்தி அந்த கொள்கையின் கீழ் தான் பள்ளி நடந்து வருகிறது. அடுத்தது இந்த பள்ளி எந்தெந்த விதத்துல ஒரு டிஃபரெண்டா இருக்குது, why it's a school with a difference என்று பார்க்கலாம். ஒரு முக்கிய காரணம், எங்க ஸ்கூல் ஒரு இன்டர்நேஷனல் கான்டாக்ட்ஸ், இன்டர்நேஷனல் இன்வால்வ்மெண்ட் ஸ்கூலுக்கு இருக்குது. அந்த இன்டர்நேஷனல் இன்வால்வ்மெண்ட் எப்படி வந்ததுன்னா, ஹெச்பி ஹியூலட் பேக்கர்ட் ஜாயின்ட் வெஞ்சர்ல வேலை பண்ணும்போது அவர் ஏற்படுத்திய 2 நண்பர்களை பற்றி சொன்னேன். அதாவது மேசன் பைல்ஸ் அண்ட் பாப் காங்டன் என்பவங்க. இந்த மேசன் பைல்ஸ் ஒரு அமேசிங் பர்சன். அவர் ஒரு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் அணுகும்போது பள்ளி பார்த்தாரு, பள்ளியினுடைய செயல்பாடுகளை பார்த்தாரு, அதனுடைய அட்மாஸ்பியர், அது ஏற்படுத்திய சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு பள்ளியை பற்றி அவருக்கு ஒரு பெரிய லவ்னே சொல்லலாம். அவர் பல உதவிகள் புரிந்து ஒரு 12 வருட காலத்தில் 10 தடவை ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. சில சமயம் 2 மாதங்களுக்கு மேல ஸ்கூல்ல இருந்து, ஸ்கூல் இருக்கிற ஒரு சின்ன ரூம்லயே தங்கி இருந்து மாணவர்களுடைய போய் சாப்பிட்டு உணவகத்தில் மாணவர்களிடையே வாழ்ந்தார். சில சமயம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லிட்டு ஊருக்கு, ஊர்ல சந்தையெல்லாம் நடக்குமே, அது மாதிரி இடங்களுக்கு அவராகவே போய் விடுவார். அவரை பார்த்த உடனே நம்ம ஊர் மக்களுக்கும் பெரிய இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது மாதிரி ஒரு அமெரிக்கர் நம்ம மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க எவ்வளவு தூரம் நம்மளால பழகிறாரு என்று அது இது ஊர் பூரா பேசுற ஒரு நிகழ்வாகிவிட்டது. அந்த மேசன் பைல்ஸ் முதல்ல ஏற்படுத்தி கூட ஒரு திட்டம், ஸ்டான்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டான்ஃபோர்டு பல்கலை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கமே, ரொம்ப புகழ்வாழ்ந்த இடம் பல்கலைக்கழகம். அங்க நம்ம ஸ்கூலை பத்தி போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பள்ளியை பற்றி கேள்விப்பட்டு கவரப்பட்டு அவங்க ஒரு சம்மர் புரோகிராம்னால வருகிறேன் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். அதனாலதான் இந்த ஸ்டான்ஃபோர்ட் நண்பர்கள் திட்டம் என்று உருவானது. அந்த திட்டத்துல ஒவ்வொரு வருடம் ஒரு 4 மாணவர்கள் இங்க ஒரு 10 வாரங்கள் இருந்து மாணவர்களுக்கு டீச் பண்றது, அமெரிக்கன் கல்ச்சரை போதிக்கிறது. அவங்களும் இங்க இருந்து அவங்களும் தே லேர்ன்ட் இந்தியன் கல்ச்சர். அவங்களும் மாணவர்கள் வீட்டுக்கு போறது, அது மாதிரி ஒரு ஏற்பாடை இங்க பண்ணி இருந்தது. மக்களை ரொம்ப கவர்ந்தது. இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு 50 மாணவர்கள் போயிருக்காங்க ஒரு 10 வருட காலத்தில். இந்த 3 வருடமாக பேண்டமிக் இதனால இதுவரை வரவில்லை. மறுபடியும் ஆரம்பிக்கும் என்று நம்புகிறோம் அடுத்த வருஷத்துல இருந்து. அது இல்லாம ஸ்கூலுக்கு பல அறிஞர்கள் வந்திருக்காங்க, எஸ்பெஷலி த இன்டர்நேஷனல் விசிட்டர்ஸ். அவங்க மாணவர்களுடைய மிக்ஸ் பண்ணி அவர்களுடைய பேசி அவங்களுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது நம்மளுடைய மாணவர்களை வெகுவாகவும் கவர்ந்தது. அந்த மாதிரி ஒரு அடல்ட் ஸ்காலர் மட்டும் இல்ல, பள்ளியில ஒரு 5 வயசு 7 வயசு உள்ள 2 அமெரிக்க குழந்தைகள் அவங்க பேரண்ட்ஸோட இங்க வந்தபோது நம்ம பள்ளியை பார்த்துட்டு அவங்களும் நாங்க பள்ளியிலேயே கொஞ்ச நாள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வாரங்கள் இங்கேயே இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் அளவுல அவங்க நம்ம பள்ளி மாணவர்களுடையுமே அவங்களும் போய் உட்கார்ந்து கற்று இருந்தது. அந்த பள்ளி குழந்தைகளுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த அன்பு, அவங்களுடைய பழக்க வழக்கம், இதெல்லாம் நம்ம மாணவர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி, அது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் இன்வால்வ்மெண்ட் பள்ளிக்கு இருந்தது. அடுத்த ஒரு இன்டர்நேஷனல் இன்வால்வ்மெண்ட் ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட் பாப் காங்டன் சொன்ன, அவர் ஆஸ்திரேலியர். அவரும் மேசன் பைல்ஸினுடைய ஒரு ஒரு அன்பால் அவருக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க இன்வால்வ் பண்ணுங்கிறதுனால அவரும் அடிலைட் ரோட்டரி ஸ்காலர்ஷிப் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். அதுல ஒரு 9 to 12 கிரேட் லெவல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்காலர்ஷிப்,
அதாவது எல்லா செலவையும் ஏற்று அவர் மாணவர்களை படிக்க உதவி வந்து கொண்டிருக்கிறார்கள். பாப் காங்கடனுக்கு அப்புறம் டாக்டர் ஜிம் டேவிசன் என்பவர் அந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் ஒரு 20 மாணவர்கள் அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ல பயன்பட்டு இருக்காங்க. அது இல்லாம அடுத்தது வந்து ஆஸ்திரேலியன் அவார்டு ஃபெலோஷிப். அதாவது நம்ம பள்ளியிலிருந்து ஒரு 4 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 வார டைம்ல வந்து அவங்க போய் அவங்க டீச்சிங் மெத்தட்ஸ் சொல்லி கொடுக்கறது, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறது, அதை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த டீச்சர்ஸ் வந்து மறுபடியும் திரும்பி வந்து அவங்க சம் ஆஃப் த டீச்சிங் மெத்தட்ஸை வந்து இங்க ஃபாலோ பண்ணாங்க. அது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கான்டாக்ட். அடுத்தது வந்து தக்கர் ஃபேமிலின்னு சிபரின் ஃப்ளாரிடாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி பள்ளிக்கு வந்தது. அவர் பள்ளியன் பள்ளியன் எல்டர் தாக்கரனுடைய மகள் செல்வி ராதா அவர்களுடன் வந்தார். நம்ம பள்ளியினுடைய கொள்கையை பார்த்துட்டு, நம்ம பள்ளியினுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு நான் வந்து ஒரு 4 மாசம் பள்ளியிலேயே இருந்து வர்றேன் அப்படின்னு இங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க இருந்து பள்ளியில் இருந்த பொழுது அவங்க வந்து நிறைய வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர், இங்கிலீஷ் போன்ற திறன்களை வளர்ச்சிக்காக, மேலும் ஆசிரியர்களின் தலைமை பண்பை ஊக்குவிக்கிறதுக்காக என்று பல விருதுகள் அந்த தக்கர் ஃபேமிலி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்புறம் ஒரு சில இன்டர்நேஷனல் கான்டாக்ட்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ். ஒன்று வந்து GEI, அதாவது குளோபல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ். அது வந்து ஒரு ஃபோர்டு USA ப்ரோக்ராம். அதுல வந்து மெயினா ஒரு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். அது இல்லாம நம்ம மாணவர்கள் என்விரான்மெண்டலை பத்தி, அதாவது வாட்டர் கிளீனஸ் பத்தி ஒரு ப்ராஜெக்ட் எழுதி அவங்களுக்கு எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்க்கு சப்மிட் பண்ணும்போது அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. நம்ம பள்ளி ரொம்ப நன்றாக அதை செய்திருக்கிறது. அதனால் பள்ளிக்கு இந்த நூற்றாண்டின் சிறந்த இளம் விஞ்ஞானிகள் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தது. அது வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு மேஜர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். அடுத்தது வந்து ஸ்ப்ரவுட்டிங் யங் ஃபவுண்டேஷன். இதுவும் ஒரு அமெரிக்க ஸ்தாபனம். அவங்களுடைய மெயின் எய்ம் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், ஸ்டெம் எஜுகேஷன். இதை பற்றி நான் வந்து இவங்க ப்ரோக்ராம் ஒன்று வந்து நான் நேற்று தான் நடந்ததுங்க, நான் அட்டன் பண்ணினேன். அதுல வந்து 8th and 9th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ல பார்த்துட்டு, நாமெல்லாம் வந்து காலேஜில் முடிச்சப்போ கூட இவங்க மாதிரி பேசல, இங்கிலீஷ் படிச்சு அது மாதிரி எனக்கு வேப்பை ஏற்படுத்துது. இந்த ப்ரோக்ராம் வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் வந்து ஒரு 80 மாணவர்கள் பயிற்சி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை ஆரம்பித்தது ஒரு நம்ம ஊருக்காரர் தான், முருகேசன் சொல்லிட்டு. அவங்க வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவிலையும் இந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. அதை வந்து இங்க நம்ம ஸ்கூல்ல வந்து அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமும். இன்னொரு ப்ரோக்ராம் அக்கோஸ்கோப் என்பது, அதாவது இந்த வருடம் தான் ஆரம்பித்தது. அது மெயின் எய்ம் வந்து டு நர்ச்சர் என்விரான்மெண்டல் சாம்பியன்ஸ் வேர்ல்டு வைட். அதாவது என்விரான்மெண்டல் அவேர்னஸ், விழிப்புணர்வு, அதை வந்து வளர்க்கறதுக்காக ஆரம்பித்த மற்றொரு ப்ரோக்ராம். அடுத்த மேஜர் இம்பாக்ட் பள்ளியில நடக்கிறது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எஜுகேஷன். பள்ளியினுடைய ஒரு மோட்டோ என்னன்னா, கற்க கணினியை கற்க கணினியா. அதாவது லேர்ன் கம்ப்யூட்டர்ஸ், லேர்ன் பை கம்ப்யூட்டர்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்தி நீ என்னெல்லாம் படிக்க வைக்கலாங்கிற ஒரு எஃபர்ட். இதுவும் ஒரு அமெரிக்கரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ராஜர் ஜாஸ்வா என்பவர் ஒரு அமெரிக்காவில் வந்து செலக்டிக்காங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அந்த ஸ்கூல்ல வேலை பண்ணவர். அவர் வந்து அவருடைய ஃபேமிலி இந்தியாவுக்கு வந்தப்போ நம்ம ஸ்கூலை பார்த்துட்டு
நம்ம ஸ்கூல் மாணவர்கள் பயன்படுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அந்த கம்ப்யூட்டர் சென்டர் இப்ப வந்து ஆரம்ப பள்ளி மாணவர்கள் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த இது ஸ்வெலக்ட் எனர்ஜி சிஸ்டம் என்கிற கம்பெனி, அதாவது ஸ்வெலக்ட் எனர்ஜி சிஸ்டம்ங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி, அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. பள்ளியில் சராசரியாக 10 மாணவர்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது. அந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி அவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி யூஸ் பண்றாங்க டு என்ஹான்ஸ் த எஜுகேஷன்ங்கிறது பார்க்கும்போது, இது வந்து முதல் வகுப்பில் இருந்தே மாணவர்கள் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு தரத்துக்கு ஏற்ப, அதாவது செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் அண்ட் ட்ரைனிங். இப்ப மாணவர்கள் வந்து ஒரு கிளாஸ் மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தனியா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, ஒவ்வொருவருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி ஆங்கில லெசனை பத்தி படிக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் லெசன்ஸ் பத்தி படிக்கலாங்கிற ஒரு ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், அதனுடைய வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது கம்ப்யூட்டர் சென்டர்ல. இதுல வந்து அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 3rd கிரேட் ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல கொஞ்சம் 2nd கிரேட் லெவலில் தான் பண்ணுவாங்க, சிலர் வந்து 4th கிரேட் லெவலில் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்களும் லாகின் பண்ணி ஒவ்வொரு டைமும் எங்க வந்து முதல் நாள்ல முடிச்சிருந்தாங்களோ அதுலயே வந்து அடுத்த நாள் ஆரம்பிச்சு அவங்களுடைய செல்ஃப் பேஸ்டு லேர்னிங்கை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த கம்ப்யூட்டர் சென்டர். அது லேர்னிங் என்று பள்ளியில் அழைக்கிறார்கள். அந்த கம்ப்யூட்டர் லேர்னிங் வந்து பெரிய ஹை ஃபோக்கஸ். அப்புறம் வந்து இன்னொரு எஃபர்ட் வந்து ஏஜிஎன் இங்கிலீஷ் ரீடர் என்கிறது. இது ஒரு டெக்ஸ்ட் டு வீடியோ சாஃப்ட்வேர். அதாவது டெக்ஸ்ட் புக் என்னுடைய டெக்ஸ்டை அப்படியே வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதை மாணவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆங்கில உச்சரிப்பு படிப்பு திறமையை மேம்படுத்த ஆரம்பித்தது இது ஏஜிஎன் இங்கிலீஷ் ரீடர். அது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எ ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர். அவங்க மாதிரி ஒரு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஜிஎன் ரீடர் வந்து இந்த பேண்டமிக் சமயத்துல நிறைய உதவி புரிஞ்சது. பேண்டமிக் சமயத்துல தான் மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத நிலையில் அவர்களுடைய திறனை மேம்படுத்த இவங்க வந்து இந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி சிடியில போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு மாணவர்கள் வீட்டிலேயே உபயோகப்படுத்தி டெக்ஸ்ட் புக் வந்து படிக்கிறது, அதாவது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்றது மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஸ்வெலக்ட் டிஜிட்டல் லைப்ரரி என்பது. அதுவும் பேண்டமிக் சமயத்துல சில மாணவர்களுக்கு, அதாவது வந்து ஆன்லைன் எஜுகேஷன் கொடுத்தாங்க பேண்டமிக் சமயத்துல. ஆனா சில மாணவர்களுக்கு வீட்டுல கம்ப்யூட்டர் கிடையாது, செல்போன் கிடையாது, எப்படி வந்து படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஏக்கம். அதை வந்து அந்த ஏக்கத்தை நிவர்த்தி பெற ஷெல்லப்பன், அதாவது ஸ்வெலக்ட் எனர்ஜியினுடைய நிறுவனர் ஷெல்லப்பன் ஒரு 40க்கு மேற்பட்ட டேப்லெட்களை வாங்கி கொடுத்து அதை மாணவர்களுக்கு கொடுத்து அது வழியாக அவங்களுக்கு ஆன்லைன் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணாங்க. கம்ப்யூட்டர் எஃபர்ட்லயே இன்னொரு எஃபர்ட் வந்து ஆக்ட், அதாவது அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இது வந்து இதனுடைய ஒரு கிளப் மாதிரி ஆரம்பிச்சு அதில் இருக்கிற கிளப் மெம்பர்ஸ் வந்து they always அவங்க லுக் அவுட் ஃபார் நியூ கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ், அதாவது எந்தெந்த புதிய வழியில வந்து கத்துக்கிறது, அதை அந்த நியூ டெக்னாலஜிஸை கத்துக்கிட்டு அதை எப்படி வந்து பள்ளியில உபயோகப்படுத்துறது, எப்படி அதை வந்து எஜுகேஷனல் யூஸுக்கு பயன்படுத்துறது என்றது அந்த கிளப்பினுடைய வேலை. அது வந்து அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. அடுத்தது வந்து பள்ளியின் சில முக்கிய சாதனைகளை பார்க்கலாம். முதலாவதாக பள்ளியில் ஆரம்பித்து கொடுத்தது குணசுந்தரி செல்லப்பன் யங் சயின்டிஸ்ட் கிளப் என்பது. இது வந்து ஒரு சயின்டிபிக் கியூரியாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆரம்பித்து கொடுத்த ஒரு லெபார்டரி. இதுல வந்து மாணவர்கள் எலக்ட்ரானிக் போன்ற எக்ஸ்பெரிமெண்ட்டுகளை பண்றாங்க. அதுல வந்து பண்ணும்போது அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, அதாவது ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று பண்ணி
கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் போய் எக்ஸிபிட் பண்ணும்போது இந்த ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் ரீஜனல் டைரக்டர் கோயம்புத்தூர் ரீஜனல் டைரக்டர் வந்திருந்தப்போ அதை பார்த்துட்டு மாணவர்களுடைய திறமையை பார்த்து பாராட்டி அவர் நீங்க ஒரு லோக்கலா ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் உங்க பள்ளியிலேயே ஆரம்பிக்க கூடாது என்று ஊக்கம் கொடுத்ததுனால அது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் இப்ப ஆகானால் வானொலி என்று அழைக்கப்படுகிற ஒரு வானொலி பள்ளியிலே இயங்கி வருகிறது. இதுதான் பள்ளியிலேயே முதலாக நடத்தி வரும் ரேடியோ ஸ்டேஷன். வேற எந்த பள்ளியிலையும் இந்த ஹைஸ்கூல் லெவல்ல இருந்த பள்ளியிலையும் இது மாதிரி ரேடியோ ஸ்டேஷன் இல்லை. அது பலவிதமான ப்ரோக்ராம்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அட்டல் டிங்கரிங் லேப். அட்டல்ங்கிறது நம்ம சில மறைந்த பிரைம் மினிஸ்டர் அட்டல் வாஜ்பாய் பெயரில் ஆரம்பிச்ச ஒரு ப்ரோக்ராம், அதாவது மத்திய அரசாங்கத்தால் ஆரம்பிச்ச ஒரு ப்ரோக்ராம் அட்டல் டிங்கரிங் லேப். அது மாணவர்களுடைய சயின்டிபிக் கியூரியாசிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுக்காக அது அந்த ப்ரோக்ராம். அதுல நம்ம மாணவர்கள் ஒரு ஏர் பியூரிஃபையர் மாடலை பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணி அதுல ஒரு அட்டல் லேபை வின் பண்ணாங்க. அது சேலம் டிஸ்ட்ரிக்ட்லயே நம்ம ஸ்கூல் தான், ஒரே ஸ்கூல் தான் அந்த பரிசு பெற்றது. அந்த அட்டல் லேபை இன்னும் பள்ளிகளில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள். அடுத்தது ஒரு சர்வதேச போட்டி. அது ஒரு 3D பிரிண்டர் போட்டி. 3D பிரிண்டர்ங்கிறது ஒரு முழு கருவி, அதாவது முழு பார்ட்டை உருவாக்கும் ஒரு கருவி. ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல நண்பர் ராஜசேகர் சொன்னாரு, நான் ஒரு ஃபவுண்டரியில படிச்சேன், அதை பார்ட்டை பண்றதுக்கு உருக்கி ஊத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த மாதிரி டெக்னாலஜி ஒரு பார்ட்டை பண்றதுக்கு உருக்கி ஊத்துறதுங்கிறது சில சமயத்துல 2 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும் ஒரு பார்ட்டை பண்றதுக்கு. ஆனா 3D பிரிண்டருங்கிறது ஒரே நாள்ல அல்லது அரை நாள்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நாம ஒரு புரோட்டோடைப் பார்ட் வேணும் அப்படின்னா ஆக்க முடியும். அது ஒரு சர்வதேச கம்பெனி ஒரு போட்டி நடத்தினது. அதுல நம்ம மாணவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி அது அதுல வெற்றி பெற்று நம்ம இந்தியாவிலேயே முதலாக அந்த கம்பெனியிலிருந்து நம்ம பள்ளி தான் அந்த பரிசை பெற்றது. அது ஒரு மேஜர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். அடுத்தது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பை ஜோகோ. ஜோகோங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி, சென்னையில் இயங்கி வருகிறது. அவங்க ஆரம்பத்துல நம்ம பள்ளி மாணவர்களின் திறமையை பார்த்துட்டு நாங்க டைரக்டா ரெக்ரூட் பண்றோம்னு முதல் வருடத்துல அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இப்பெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் பசங்க முடிச்ச பிற்பாடு தான் நடக்கும். ஆனா அந்த வாய்ப்பு நம்ம மாணவர்களுடன் திறமையால் அவங்க படிச்சு முடிச்ச உடனே அவங்க அதுல போய் வேலை பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப்போட அங்க வேலை பண்ணி உதவித்தொகையும் பெற்றுக்கிட்டு அவங்க படிப்பையும் கண்டினியூ பண்ணலாம். அவங்க ஜோகோ யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது ஒரு முக்கிய சாதனை பள்ளியை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் எஜுகேஷன் அது மாதிரி பெரிய இனிஷியேட்டிவ் தான். ஆனா பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கை மறக்கவில்லை. அதாவது பிசிக்கல் வெல்பீயிங் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இந்த மராத்தான்லாம் இப்ப நிறைய நடக்குது, அதுல சேர்ந்ததுக்கு ரொம்ப அவளோட அவங்களுக்கு ஊக்கமளிக்கிறாங்க. தமிழகத்திலே ஒரு முதலாக ஆரம்பித்த தொலைவோட்டம் முத்து மராத்தான் என்பது அது இங்க லோக்கல் ஊர்ல கொங்கனாபுரம் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கிறது, அவர்கள் நடத்துகிறார்கள். அதுல பள்ளி பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல நிறைய மாணவர்கள் கலந்து கொள்ளும்போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றிய அவேர்னஸ் அதிகமா இருக்கு. மேலும் மாணவர்களுக்கு எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையும் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நம் பள்ளி மாணவர்கள் ஆர்ச்சரி, அதாவது வில்வித்தையில ரொம்ப கைதேர்ந்தவர்கள். அவங்க இந்தியா அளவுல நிறைய காம்படிஷன்ல கலந்து முதல் பரிசு பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது பிசிக்கல் வெல்பீயிங். அட் த சேம் டைம் மென்டல் வெல்பீயிங்கை மறக்கல. ஒரு மென்டல் வெல்பீயிங்க்கு யோகா
பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யோகாவில் கூட ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம் நடத்தி வருகிறார்கள். அதற்கு ஒரு டெடிகேட்டட் யோகா சென்டர், யோகா கூடம், யோகா ட்ரைனர்ஸ் வந்து பள்ளியில் இருக்கிறாங்க. அது வந்து மாணவர்களுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கை பேலன்ஸா வச்சிருக்கிறதுக்கு உதவி பெறுகிறது. இது இங்கிலீஷ் ஸ்கூல் தான். ஆனா இங்கிலீஷ் ஸ்கூலா இருந்தாலும் தமிழ், த பேஷன் ஃபார் தமிழ்ங்கிறது இங்க மேலோங்கி இருக்கிறது. ஒரு முக்கிய இனிஷியேட்டிவ். நம்மளுடைய மோட்டோவோ தமிழ் உணர தரணி செய்ய என்பது கல்வியின் கோட்பாடு. திருக்குறள் மந்திரம் என்பது ஒரு புலவர் இளங்குமரனாரால் இயற்றப்பட்டது. அது 108 குறள்களை பேஸ் பண்ணி இருக்கிறது. அதாவது 1330 குறள்ல ஒரு முக்கியமாக நல்ல கருத்துடைய ஒரு 108 குறள்களை எடுத்து அதை சுருக்கி அதை திருக்குறள் மந்திரம் என்று ஒரு இசைமை ஆகிட்டு, அந்த திருக்குறள் மந்திரத்தை மாணவர்கள் தினமும் வந்து அவங்க அசம்பிளியில பாடுகிறாங்க. அப்படி பாடும்போது இவருடைய அவங்க வந்து அவங்களுக்கு வாழ்க்கையிலுடைய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுடைய மனத்தில் ஒரு திருப்தி, அந்த திருப்தியில் அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது என்று ஒரு சர்வே வந்து பண்ணாங்க டெல்லி அளவில். அந்த டெல்லி திருக்குறள் மகாநாட்டில் அந்த சர்வே வெளியிடப்பட்டது. அது வந்து நிறைய பிசிக்கல் வெல்பீயிங்கையும் மென்டல் வெல்பீயிங்கையும் அதை உறுதிப்படுத்துங்கிற ஒரு ஆய்வு. அப்புறம் வந்து திருக்குறளை பற்றி பார்த்து பேசணும்னா, டெல்லி பார்லிமெண்ட்ல வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து திருக்குறளை ரிசைட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதில் போய் ரிசைட் பண்ணி நம்ம மாணவி ஒரு முதல் பரிசு வாங்கி சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க. அப்புறம் வந்து பள்ளியில வந்து திருக்குறள் தமிழ் பண்பாட்டு கையேடு என்று அது வந்து அதை ஆரம்பித்தவர் வந்து அழகப்பா ராம்மோகன். அவர் வந்து டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் தமிழ் ஸ்டடீஸ், அது சிகாகோல நிறுவனம் இருக்கிறது. அவங்க வந்து திருக்குறள் முதல் கையேடை ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்தது வந்து சில திருத்தங்கள் செய்து அவங்களுடைய செகண்ட் எடிஷனை வந்து நம்ம ஸ்கூல்ல தான் இருந்து அவங்க வந்து தே பப்ளிஷ் தட் வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் டீச்சர்ஸ். அவங்க தான் நிறைய ப்ரூஃப் ரீட் பண்ணி அதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ திருக்குறளுக்கு மேஜர் எஃபெக்ட் இந்த ஸ்கூல்ல. இது ஆங்கில ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதனால வந்து ஆங்கிலம் 4 நாட்கள் பேசப்படுகிறது. பள்ளியில் தமிழ் 2 நாட்கள் மறவாமல் பேசப்படுகிறது. நீங்க வீடியோல பார்த்த மாதிரி தமிழ் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை மறக்கிறது இல்லை. பொங்கல் விழா ஒண்ணு ஒரு 100 மாணவர்களிடம் சேர்ந்த கரகாட்டம் ஆடுற மாதிரி நீங்க வீடியோ பார்த்திருக்கீங்க. அது மாதிரி தமிழ் பரம்பரை நிகழ்ச்சிகள் பள்ளியில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல வந்து எப்ப பார்த்தாலும் பள்ளியில நீங்க பாத்தீங்கன்னா, யாரு பள்ளிக்கு வந்தாலும் நீங்க மாணவர்கள் தமிழ்ல வந்து வணக்கம்னு சொல்லாம இருக்க மாட்டாங்க. அது வந்து இந்த தமிழை வந்து நம்ம அவனுடைய தமிழனுடைய பேஷன் எவ்வளவு, அதை நாம் எப்படி போட்டிருக்கிறோம் என்பது இந்த பள்ளியினுடைய மாணவர்களுடைய பிஹேவியர் என்பதை நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். மாணவர்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அப் டு 9th கிரேட் வரைக்கும் மேஜரா பங்கு பெறுறது ஒரு முக்கிய நிகழ்வு. ஒன்று வந்து இன்டராக்ட் கிளப் என்பது, அது சங்ககிரி ரோட்டரி சங்கத்தோட ஒரு சோசியல் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு பண்பை ஊக்குவிக்க இது நடந்து கொண்டு இருக்கிறது. அது இல்லாம வந்து சேவகன் குழுங்கிறது ஒரு மரம் நடுதல் ப்ராஜெக்ட், என்விரான்மெண்டல் அவேர்னஸ், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகப்படுத்த ஒரு ப்ரோக்ராம். மாணவர்கள் வந்து மரம் நடுதலில் பங்கு பெறுகிறார்கள் ஒரு கிளப் ஆக்டிவிட்டியாக. அப்புறம் வந்து பாடங்கள் வாரியாக மன்றங்கள் இருக்கின்றன. தமிழ் மன்றம், ஆங்கில மன்றம், சோசியல் சயின்ஸ் மன்றம், பிசிக்ஸ் மன்றம், அது மாதிரி பாடங்கள் வாரியாக மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதுல வந்து
சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அதுல பேச வைக்கிறது அவங்களுடைய சப்ஜெக்ட்ல. அது ஒரு வாரத்தில் நடக்கும், ஒவ்வொரு வாரமும் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. மேலும் பள்ளியில வந்து 28க்கு மேலாக ஒரு கிளப்ஸ் இருக்குது. அதாவது கிளப்ஸ்னா கராட்டம் கத்துக்கிறவங்க கராட்டே கத்துக்கலாம், கரகாட்டம் கத்துக்கிறவங்க கரகாட்டம் கத்துக்கலாம், சிலம்பம் கத்துக்கலாம், நடனம் கத்துக்கலாம், மியூசிக் கத்துக்கலாம் என்று ஒரு 25க்கும் மேற்பட்ட கிளப் இருக்கிறது பள்ளியில். அதுல வந்து மாணவர்கள் எல்லோரும் யாரையும் போய் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்றது இல்லை. அவங்க விருப்பம் பற்றி விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த ஒரு மன்றத்திலையும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மன்றங்களிலேயும் மன்ற குழுக்களிலேயும் அவங்க செயல்பாடு செய்யலாம். அது மாணவர்களுக்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. அது இல்லாமல் வந்து ஃபீல்டு ட்ரிப்ஸ், அதாவது வந்து ஃபீல்ட் ட்ரிப்ஸ் வந்து நம்ம என்னதான் படிச்சாலும் நேரில் போய் பார்க்கறது ரொம்ப முக்கியங்கிறதுனால பள்ளியிலிருந்து மாணவர்கள் வந்து சப்ஜெக்ட் சார்ந்த ஒரு இடங்களுக்கு ஃபீல்ட் ட்ரிப்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அது வழியாக ரீசன்ட்லி இஸ்ரோ போயிட்டு வந்தாங்க, ஸ்வெலக்ட் எனர்ஜி, சேலம் ஸ்டீல் பிளான்ட், கோவை மெடிக்கல் சென்டர், மெடிக்கல் காலேஜ், ஜோகோ நிறுவனம் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்திருக்காங்க. அது இல்லாம வந்து கல்ச்சர் ரிலேட்டட் பிளேசஸுக்கும் மாணவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். தஞ்சை பெரிய கோயில், கீழடி, ஆலியார், அங்க வந்து ஒரு யோகா சென்டர் இருக்குது. அப்புறம் ஷோலா ஃபாரஸ்ட் அந்த ப்ரோக்ராம்ல இது மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்கும் பள்ளியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது வந்து ஆசிரியர் திறன் மேம்பாட்டு திட்டங்கள். ஏற்கனவே கூறியிருந்த போல ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்க நல்ல ஆசிரியர்கள் தேவை. அவர்களுக்கு வந்து ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் சப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட்லி சேஞ்ச் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்களுடைய ஸ்கில் ஒன்று டெவலப் பண்ணணும். அதை மேம்படுத்த ஆரம்பித்தது STDC, அதாவது ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். அதுல வந்து ஒவ்வொரு வருடமும் 100க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய திறமையை ஏற்படுத்தி கொண்டு இருக்காங்க. அது இல்லாம வந்து பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் பல இடத்துல இருந்து ஒரு சப்ஜெக்ட் வாரியாக இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து செமினார் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஆசிரியர்களின் செயலை வந்து அவங்களுடைய ஸ்கில்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அது பெற்றோர்கள் மனத்திலும் ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கிறது. அதாவது நாம வந்து அவங்க பசங்களை வந்து முன்னேற்றத்துக்காக ஆசிரியர்களையும் நம்ம டெவலப் பண்றதுங்கிறது பெற்றோர்களில் கிடைத்த ஒரு வரவேற்பு. ஆசிரியர்களை பாராட்டும் விஷயத்தில் நிறைய ஒரு அவார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது 100க்கு மேற்பட்ட அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுல இருந்து வெவ்வேறு ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது முக்கியமா தக்கர் விருதுன்னு முன்பு சொன்னது, தக்கர் விருது நிறைய கொடுக்கப்படுகிறது ஆசிரியர்களுக்கு. மற்றும் ஒரு முக்கிய இது வந்து கிஃப்ட் ஸ்காலர்ஷிப்ஸ். எந்த ஸ்டூடெண்டும் ஒரு பின்தங்கி நிதி நிலைமை இருக்கிறவங்களை கல்விக்கு தடையாக நம்ம பள்ளிக்கூடத்துல இல்லை. எவ்வளவுதான் வந்து அவங்க வந்து டியூஷன் கட்டலையோ இது கட்டலையோ, பட் அவங்க வந்து ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நிலையில இருந்து ஒரு தகுதியுள்ள மாணவன் இருந்தா அவங்களுக்கு இந்த பள்ளியில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும், கல்வி கற்றுக் கொடுக்கப்படும். 10% மாணவர்களுக்கு இப்பொழுது உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் கொடுக்கிறவங்க உலக அளவிலான பேட்டர்ன்ஸ், புரவலர்கள். ஏற்கனவே சொன்னது போல ஆய்க்கு வந்து 100கணக்கான நண்பர்கள் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நிறைய பேர் வந்து பள்ளியில வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ல என்ரோல் பண்ணியிருக்காங்க. அது வழியா நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலியா ரோட்டரி ஸ்காலர்ஷிப் பத்தி சொன்னோம். அது இல்லாம வந்து அதே மாதிரி கொடைமாட்சி அறக்கட்டளை வழியாக உதவித்தொகை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறது. இதுல வந்து இந்த 9th to 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறது தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு. மேலும் தக்கர் அவார்ட்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டட் அவார்ட்ஸ்,
இந்த அவார்ட்ஸ் கொடுக்கிற நன்கொடையாளர்கள் எல்லாம் பேட்ரன்ஸ் எல்லாம் ஒரு சிறப்பிக்கும் வகையில் பள்ளியில வந்து அவங்க பேர்ல வந்து பல வளாகங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து பிராட்லி லைப்ரரி, ஜாஷ்வா லைப்ரரி, அது ஒரு கம்ப்யூட்டர் லேபு, ஸ்வலெக்ட் லைப்ரரி, மேசன் பைல்ஸ்ன்னு சொன்னமே அவர் பேரில் ஒரு அரங்கம். இதெல்லாம் வந்து அவர்களை சிறப்பிக்கும் வழியாக அவர்கள் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட சில அமைப்புகள். இதுல வந்து இப்ப இருக்கிற இன்டர்நேஷனல் பேட்டர்ன்ஸ் மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கல. ஆனா பள்ளியில படிச்சு ஆனா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் இந்த புரவலர் திட்டத்துல கலந்துருக்கிறாங்க. அது ஒரு வரவேற்கத்தகுந்த நிகழ்ச்சி. அப்புறம் வந்து நம்மளுக்கு ரிசோர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட் இருக்குது, நம்ம வந்து நல்ல டீச்சிங் மீன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பள்ளி மாணவர்கள் மட்டும் பயன்படுங்கிற நினைப்புல நம்ம பண்ணல. நம்ம ஏற்கனவே ஒரு 4th பிலாசபியை பார்த்தோம். நம்மளுடைய ரிசோர்சஸ் வந்து இல்லாதவர்களுக்கு நாம வந்து பகிர்ந்து கொள்ளுது. முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஏர்டெல் டிங்கரிங் லேப்னு சொன்ன நம்ம அதை வந்து மற்ற பள்ளி மாணவர்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏஜிஎன் இங்கிலீஷ் ரீடர், அது டெக்ஸ்ட் டு வீடியோ ரீடர்னு சொல்லுவேன். அதாவது டெக்ஸ்ட் புக் எடுத்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி மாணவர்களின் ப்ரொனன்சியேஷன் டெக்னிக், ரீடிங் டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னேன். அதை வந்து இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து காமன் தான், எல்லா டெக்ஸ்ட் புக்கும் காமன் தான். அந்த நிலையில இருக்கும்போது, அதாவது அந்த அரசாங்க பள்ளிகள் ஏற்படுத்தியதுதான் பிரைவேட் ஸ்கூல்லையும் அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் தான் யூஸ் பண்றாங்க. அந்த டெக்ஸ்ட் புக் எல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி இப்ப யூடியூப்ல போட்டுறாங்க. எந்த வந்து பள்ளி மாணவனும் அதை வந்து கிஃப்ட் அவுட்ரீச்ங்கிற ஒரு தலைப்புல இருக்கிற அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க ரீச் பண்ணி அவங்க பள்ளி சப்ஜெக்ட், பள்ளி வாரியான பாடங்களை அவனுடைய ப்ரொனன்சியேஷன் அது மாதிரி கேப்பபிலிட்டியை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்சஸ் டெவலப் பண்ணுங்க. ஆக்கானல் வானொலி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் சொன்னவன் அவங்க வந்து பல ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹெல்த், சேஃப்டி, அக்ரிகல்ச்சர், ஸ்மால் பிசினஸ், லிட்ரேச்சர், ஹிஸ்டரி, இது போன்ற ஏரியாக்களை வந்து நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அரசு ஆசிரியர்களுக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. பள்ளி வளங்களை அரசு நிகழ்ச்சிகளுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுதல், ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்து தொலைவோட்டத்திற்கு உதவி புரிதல், சில இடத்துல வந்து அரசாங்க பள்ளிகளுக்கு பொருள் உதவி. அதாவது நான் ஒரு படிச்ச பள்ளியிலேயே அங்க ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. இப்போ அதுல வந்து நான் ஒரு தடவை போய் பார்க்கும்போது ஈவன் 10, 11வது வகுப்பு மாணவர்கள் தரையில் உட்கார்ந்துட்டு தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது நாம வந்து நமக்கு நம்மளுடைய மனது மிகவும் கஷ்டமாக இருந்தது. நாங்க வந்து அவங்களுக்கு ஒரு பொருள் உதவி கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெஞ்ச் வாங்கி போட்டோம். இது மாதிரி பள்ளிகளுக்கு நிறைய பொருள் உதவி நாங்கள் செய்து வர்றோம். கடைசியாக விருந்தினர்கள் பார்வையில் அடுத்தவங்க வந்து நம்ம பள்ளியை பற்றி என்ன சொல்றாங்க, வர்ற விசிட்டர்ஸ் அது மாதிரி விருந்தினர்கள் எல்லாம் வரும்போது நம்ம பள்ளியை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்க சொல்றது 1000ல் 1வது அல்ல, 1000ல் 1. ஆக்கானல் என்பதற்கு எங்களுடைய PhD ப்ரொஃபசர் சவுந்தரராஜன் ஒரு விளக்கம் கொடுத்தார். நா என்று சொல்றதுக்கு பதில ஆங்கு கல்விக்கு நல்ல பள்ளி என்று ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கத்துக்கு அப்புறம் பள்ளி வந்து ஆகானல் பள்ளி என்று இப்போது அழைக்கப்படுகிறது. ஒரு மல்டிநேஷனல் CEO வந்தப்போ பள்ளி வந்து பார்த்தப்போ அவருடைய காமெண்ட் வந்து தி ஸ்கூல் இஸ் எ வெரி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்ட் ஸ்கூல். அவங்க வந்து சொன்னது ஆக்கானால் பள்ளியை ஒரு நம்பிக்கையுரிய கல்வி கோயிலாக பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சில விருந்தினர் கூறியிருக்கிறார். அப்புறம் வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு கவிஞர் வந்தாரு. பள்ளியில வந்து ஏதாச்சும் நம்ம போய் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பகிர்ந்துக்கலாம், சொல்லி கொடுக்கலாம்னு வந்தவர் பள்ளியை பார்த்துட்டு, இந்த பள்ளியிலிருந்து நான் கற்றுச் செல்கிறேன், கற்றுக்கொள்கிறேன், ஒவ்வொருவரும் வந்து பார்க்க வேண்டிய பள்ளி என்று கவிஞர்
பிச்சினிக்காடு இளங்கோ சிங்கப்பூர்ல வந்தவர், அவருடைய கருத்து. லாஸ்ட் பட் த லீஸ்ட், ஒரு 9th கிரேட் மாணவி, அதனுடைய பார்வையில் நம்ம பள்ளி எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இதுவே எங்கள் பள்ளி நம்பிக்கையை கொடுக்கிறது, தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, வாய்ப்புகளை கொடுக்கிறது, திறமைகளை வளர்க்கிறது, சிறந்த கல்வியை கொடுக்கிறது, எங்கள் அறிவை வளர்க்கிறது, தமிழ் உணர்வை ஊட்டுகிறது, தமிழ் பற்றை வளர்க்கிறது, வணக்கம் சொல்ல கற்றுத் தருகிறது, மரியாதையை வளர்க்கிறது, அனைத்து விதமான செயல்களையும் எங்களுக்கு கற்றுத்தருகிறது, வாழ்வில் மேன்மையடைய செய்கிறது, ஆங்கிலம் கலக்காத தமிழ்நயம் சொல்லுகிறது. இதுவே எங்கள் பள்ளி. ஆகானால் பள்ளி இன்னொரு பிறவிக்கு கிடைத்தால் கூட ஆகானால் பள்ளி போல் ஒரு பள்ளியில் படித்திட நான் வரமாங்க வேண்டும் என்பது ஒரு 9th கிரேட் மாணவி எழுதின ஒரு கவிதை. எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களுடைய பள்ளியினுடைய அரங்காவலர்கள். நன்றி. எங்க பள்ளிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். வந்து பாருங்க. ஒரு 2 நாள் இருக்கணும். எப்ப வந்தாலும் இருந்து பாருங்க. இங்க நடக்கிற நிகழ்ச்சிகளாம் பாருங்க. அப்புறம் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இது ஒரு தனித்துவமான பள்ளியா இல்லையான்னு. ஏன்னா நாங்க கொடுக்கிற பேசிக் எஜுகேஷன் ட்ரைனிங் எல்லாம் ஒரு கல்லூரியில் கொடுக்கறது கூட ஈடுபாடு ஆகாது. அதனுடைய பெருமை முக்கியமாக கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் ஆய்கவுடரை சேர்ந்ததாகத்தான் போகும். அதனால எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி. இதை கேட்டதுக்கு எங்களை பள்ளியை பார்க்க நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மிகவும் ஒரு அருமையான ஒரு காணொளி, அருமையான ஒரு விஷயத்தை தெள்ளத் தெளிவாக ஸ்லைட்ஸ் மூலியமா நம்ம சொந்தங்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழணும், எதிர்காலத்தை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், அந்த எதிர்காலத்தை கொண்டு நம் சமுதாயத்திற்கு எவ்வகையில் நல்பணி செய்திட வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஒரு காணொளி தொகுப்பு நமக்கு ஒரு பாடமாக கொடுத்திருக்கிறது என்றால் அது எந்தவித சந்தேகத்திற்கு உரிய ஒரு அர்ப்பணம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைய தலைப்பிற்கு ஏற்ற ஒரு விஷயம். பிறந்த மண்ணிற்கு ஒவ்வொரு கொங்கு சொந்தங்களும் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஐயப்பாடாக கொண்டிருந்த இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு காணொளி நீங்க என்னவெல்லாம் செய்யறதுக்கு இதை ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இன்றைக்கு ஒரு தொகுப்பு கொடுத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்து கேள்விகளுக்கு சென்று விடலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை உங்களுடைய காணொளியில நாங்க பார்த்தோம். இன்றைய இளைய சமுதாயத்திற்கு, முக்கியமா பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அல்லது வேலைக்கு இப்போ ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இளைய சமுதாயம் முதல்ல கத்துக்கிறது ஒரு நல்ல ஒழுக்கம். அதாவது ஆசிரியர்களை மதித்தல், பெற்றோர்களை மதித்தல், பெரியோர்களை மதித்தல், அது மாதிரி ஒரு பேசிக் அவங்க குவாலிட்டி அவங்க மனசுல வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம வெறுமனா பள்ளியை படிக்கணும், மார்க் வாங்கணும், அதுலயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. நாம என்னதான் ஆங்கிலம் படித்தாலும் நாமெல்லாம் தமிழ் மக்கள், நம்ம தமிழையை நம்ம மறக்கக்கூடாது. அதனால நாம நம்மளுக்கு ஒரு பேஷன் ஃபார் தமிழ் இருக்கணும். அதுதான் நம்ம இந்த இளைஞர்களுக்கு நாங்க சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது நல்ல ஒழுக்கத்தை கத்துக்குங்க, நல்ல பிஹேவியரை எடுத்துக்குங்க. எவ்வளவு தூரம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால படிக்க முடியுமா படிங்க. ஆனா அதே சமயத்துல ஒழுக்கம் பள்ளியில முக்கியமானது. மரியாதை, பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பது ரொம்ப முக்கியமானது. அது மாணவர்கள் கற்றுக்கொள்ள ஒரு விஷயம். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். மிக்க நன்றி. தெளிவான ஒரு விஷயம். அடுத்ததாக தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற உங்களுடைய இந்த காணொளி மூலியமா நிறைய சொந்தங்கள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சரை போற்றி புகழும் இந்த இளைய சமூகத்தினரோ அல்லது அந்த வெளிநாடுகள்ல சென்று இருக்கக்கூடிய சமூகத்தினரோ இந்த வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சரை போற்றி புகழக்கூடிய இந்த சூழ்நிலையில நமது கலாச்சாரத்தையும்
நீங்க பிறந்த இந்த மண்ணுக்கு உண்டான வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கியதற்கு என்ன ஒரு முக்கிய காரணம்? அதே மாதிரி நம்ம இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கொங்கு சொந்தங்கள் எந்த வழியில அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நம்ம பிறந்த மண்ணுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய வழிகாட்டுதலும் கேட்டிருக்கேன். நாங்க பண்ணது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நாங்க வந்து சம்பாதிச்சதுல ஒரு பங்கு போட்டுதான் இந்த பள்ளியை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆரம்பத்துல பள்ளிக்கூடம் கட்டுனதெல்லாம் நம்ம சொந்த செலவுல தான். ஆனா அந்த அளவுல வந்து எல்லாரும் ஆனா வந்து எங்களுக்கு வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஹெல்ப், நிறைய வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், அவார்ட்ஸ் ப்ரோக்ராம் அது மாதிரி இதெல்லாம் கொடுத்ததுனால நாங்க ஒரு நல்ல பள்ளியாக எங்களால பண்ண முடிஞ்சது. எங்களுடைய பள்ளி வளாகத்தை வந்து வீடியோல இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் எல்லா பில்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய திறமை இருக்குதா? அதாவது நம்ம முழு நேரத்தையும் இந்தியாவிலேயே இருந்து பார்க்க முடியுங்கிறது ஒரு கஷ்டமான நிலைதான். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க ஒரு சிறிய ப்ரோக்ராம் வந்து சேர்ந்துக்கலாம். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னப்ப தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. அதன் வழியாக வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு அவங்க ஏதாச்சும் உதவி பண்ணலாம். அல்லது வந்து எங்க பள்ளியும் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். எங்க பள்ளிக்கு வந்து யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் அடாப்ட் பண்ணியோ அது மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணி அது மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணலாம். பெரிய அளவில் பண்ணனாலும் ஒரு சின்ன அளவில் வந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் வந்து முக்கியம். அதாவது மனசுல வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்ம பிறந்த மண்ணுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நம்ம பிடிச்ச ஊருக்கு. அதான் நாங்கெல்லாம் வந்து 75 வருஷம் முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சவங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப தெரியும் வந்து லைஃப் இஸ் எவ்வளவு டிஃபிகல்ட்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ் போச்சுன்னா ஒரு வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கும் ஒரு 100 அடி கூட இருக்காது. ஆனா வந்து பஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வீட்டுக்கு முன்னாடியே இருந்து ஏத்திக்கிட்டு பண்ணுங்கன்னு எல்லாம் விருப்பப்படுறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் அப்ப இல்லை. அந்த நிலைமையில இருந்ததுனால கஷ்டப்பட்டு படிச்சதுனால நாம வந்து நம்ம ஊர்ல ஏதாச்சும் பண்ணுங்கிற ஒரு எண்ணம், அந்த வெறியில பண்ணுனதுதான் அந்த ஸ்கூல். கடவுள் கிருபையால் வந்து நம்மளுடைய நிறைய நண்பர்கள் உதவியால நல்லா நடந்துகிட்டு இருந்தது. ஆனா எல்லாரும் வந்து அதே மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க முடிஞ்ச வழியில நான் சொன்னது மாதிரி தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து அவங்க சில பள்ளியை அடாப்ட் பண்ணி அதுக்கு வந்து அவங்க உதவி பண்ணலாம். அது மாதிரி நான் ஒரு சின்ன உதவி, அது மாதிரி உதவிகளை தான் பண்ண முடியுமே ஒழிய எல்லாரும் இதே மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது. கட்டாயமாக. அடுத்தது முக்கியமான ஒரு கேள்விங்க ஐயா. இன்றைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நெசசிட்டியா இருக்கக்கூடிய காலத்துல உங்களுடைய ஒரு கைட் ஆர் உங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் இன்றைய இன்ஜினியர்ஸ்க்கும் இன்றைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் என்ன? அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை எப்படி அவங்க கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய வழிகாட்டுதல் கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நாங்க படிச்சது அந்த சமயத்துல நிறைய வந்து டெக்ஸ்ட் புக் நாலேஜ் தான். நான் அப்ப அந்த சமயத்துல வந்து நிறைய பிராக்டிக்கல் ட்ரைனிங் அது மாதிரிக்கு இது ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனா இந்த காலத்துல அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் முதல்ல சொன்னது போல நாங்க ஆரம்பிச்சப்ப என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து 600 பேர் தான். ஆனா இப்பவே வந்து அது மாதிரி ஒரு 50 மடங்கு இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல. எல்லாத்துக்கும் அதாவது பிராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன்ல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல அமெரிக்கர்கள் ஒரு இருக்காரு. அவருக்கு ஒரு மகன். அந்த மகனுக்கு வந்து கார் பத்தி கத்து கொடுக்கணும்னு போய் ஐடென்டிக்கலா 2 கார் வாங்கிட்டு வந்தார். அந்த 2 காரை கொடுத்து அதுல வந்து இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி நீ ஒரு கார்னாலும் ஓட்டுற மாதிரி பண்ணணும்னு கொடுத்தாரு. இந்த பையனுக்கு வயசு 10 தான். நம்ம வந்து 2 வயசுல 12 வயசு ஆகிறதுக்குள்ள வந்து காரை ஃபிக்ஸ் பண்ணி நடத்தலாம். அதாவது வந்து அது மாதிரி பிராக்டிக்கல் ஸ்டடீஸ் வேணும். அதாவது பிராக்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி அது வந்து ஒரு கைப்பட நம்ம பண்ணினா தான் நம்ம திறம்பட வந்து பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலத்துல வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் அது மாதிரி வாய்ப்பை வந்து என்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு தொழிற்சாலைக்கோ இது மாதிரி இடங்களுக்கு எல்லா மாணவர்களையும் இப்பொழுது அனுப்புறது கஷ்டம். அதனால வந்து என்ஜினியரிங் காலேஜ் தான் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அவங்கதான் வந்து முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணும் தான் ஒரு முக்கியம். அது பண்ணினா தான் அவங்க ஒரு சிறந்த இன்ஜினியர்களாக வாழலாம். மிக்க சரியாக சொன்னீர்கள்.
பள்ளி படிக்கும் குழந்தைகள் எவ்வாறு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தயாராக வேண்டும்? உங்களது பள்ளியில எந்த மாதிரி இருக்கு? அதை ஒரு ரோல் மாடலாக, அதை ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி குழந்தைகள் எதிர்காலத்திற்கு தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் உங்களுடைய பிரசன்டேஷன் மூலியமா சொன்னீங்க. பெற்றோர் எந்த வகையில இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில தயாராக வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. நாம நமக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா, இன்க்ளூடிங் அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இருந்தாருன்னா பையனை டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்னு அவனை விருப்பப்பட்டாலும் இருந்தால் ஒழிய, விருப்பப்பட்டாலும் படாவிட்டாலும் அவனை அதை போய் ஒரு டாக்டர் எஜுகேஷன் படிக்கிறதுன்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஃபேமிலியா இருந்ததுன்னா அவங்க பையன் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு கொஞ்சம் வற்புறுத்துவாங்க. அந்த மாதிரி அபிப்பிராயமும் இன்னும் நம்ம ஊர்ல இருக்குது. அதாவது சில பெற்றோர்கள் இந்த பையன் இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்துறதை விட்டுக்கிட்டு, பையன் அவனுடைய விருப்பம் என்ன, அவனுடைய ஸ்கில் என்ன, எதை பற்றி அவன் படிக்க விரும்புறான், அதை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பெற்றோர்கள் நடந்தாதான் அவர்கள் மாணவர்கள் முன்னேறத்துக்கும் அவங்க வாழ்க்கையில பிடித்தமான ஒரு தொழிலை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் எதை படிக்கிறானுங்க, என்ன மாதிரி ஆகணும்னு விருப்பப்படுறாங்க, அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஐடியா அவங்களுக்கு எப்பவும் இது படி அது படின்னு நம்ம ஒத்துக்கூடாது. நல்ல வேளை எங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. அவரு நான் என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், நம்ம வாழ்க்கையில எது சொல்ல தெரியலங்கிறதுனால அவர் சொல்லல. ஆனா இந்த மக்கள் இப்பெல்லாம் நல்லா எஜுகேட்டட் பீப்புள், அங்க ஒவ்வொருக்கும் என்ன ஃபீல்டுல இதுதான் பண்ணணும் அது பண்ணு இருக்கிறதுனால அது ஒரு இது இருக்குது. ஸோ பெற்றோர்கள் பண்றது மாணவ மாணவிகள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்கிறதுக்கு, அவங்க ஃபியூச்சரை என்னதான் பண்ணணும்னு சொல்றாங்களோ அதுக்கு உற்சாகப்படுத்துங்க. அதுதான் அவங்க பெற்றோர்கள் சொல்லுவோம். கண்டிப்பாங்க. மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதே போல உங்களுடைய உரையிலும் உங்களுடைய காணொலியிலும் தமிழ் உணர தரணி செய்ய அப்படின்ற விஷயத்தையும், திருக்குறள் மந்திரம் அப்படிங்கிறதையும் எப்படி ஒரு குழந்தைகள் அவங்களுடைய மாரல் வேல்யூஸை கொண்டு சென்று ஒரு நல்ல ஒரு குழந்தைகளாக, ஒரு நல்ல குடிமக்களாக எதிர்காலத்துல அவங்க போற்றி வாழுவதற்கு எப்படி தயார் செய்யணும்னு அருமையா சொல்லியிருந்தீங்க. இன்றைய சூழ்நிலையில நிறைய சொந்தங்கள் கேட்டிருக்க ஒரு மிக முக்கியமான கேள்வி, இந்த மொபைல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டெக்னாலஜி, இதெல்லாம் அந்த கோவிட்ல வழி இல்லாமல் நிறைய குழந்தைகள் அதைய அடாப்ட் பண்ணி அவங்களுடைய படிப்பிற்காக உபயோகப்படுத்தும் பொழுது அவர்களையும் அறியாமல் அதற்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி, அதுக்கு ஒரு அடிமையாக கூடிய ஒரு சூழ்நிலையில சாப்பிடுவதற்கு மொபைல், தூங்குவதற்கு மொபைல், நடந்து போறப்போ மொபைல் பார்த்துட்டே போய் நடக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்டே அந்த மாதிரி ஒரு அடிமைக்கு ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த குழந்தைகளும் அதற்கு அடிமையாக இன்னைக்கு இருக்காங்க. சோ நீங்க இந்த இரண்டு பக்கத்தையும் பார்த்தவர். கம்ப்யூட்டரே இல்லாத காலத்துல நீங்க படிச்சு வெற்றிகரமாக அமெரிக்கா வரைக்கும் சென்று அதில் நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு அந்த படிப்பையும் நீங்க பெற்ற அந்த ஒரு கல்வியும் இன்றைய சமுதாயத்திற்கு கொண்டு வரணும்னு எல்லா முயற்சியும் நீங்க பார்த்தவர். இன்றைய நவீன யுகத்தில் இருக்கக்கூடிய இந்த கணினி மேம்பாட்டு துறையில இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மாடர்ன் டே கம்ப்யூட்டிங்கும் பார்த்திருக்கீங்க. இதுல இந்த குழந்தைகள் அடிமையாகாமல் இருப்பதற்கும், அந்த குழந்தைகள் அதைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், பாசிட்டிவ் ஏரியாஸை மட்டும் இந்த மொபைல் எடுத்து அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு கைட்லைன் நிறைய பெற்றோர்கள் வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த அனைத்து கேள்விகளையும் ஒன்றா சேர்ப்பதற்காக தான் என்னுடைய கேள்வி இவ்வளவு பெருசாயிருச்சு. சோ உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனா கையில போன் இருந்ததுன்னா ஈவன் தூங்கும் போது கூட எப்ப ஒரு விழிப்பு வந்தா கூட எடுத்து பாக்குற ஹேபிட் எனக்கும் கொஞ்சம் ஹேபிட் இருக்குது. ஏதாச்சும் யாராச்சும் இங்க இருக்கிறோம் அமெரிக்காவில கூப்பிட்டு இருக்காங்களான்னு சமயத்தில் எடுத்து பார்ப்போம். ஆனா அதையே ஒரு அடிக்ஷனா, அதையே எப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு மெயில் பார்க்கறது, இது மாதிரி இது பண்ணலாம் ஒழிய அதுல வீடியோ கால் மாட்டது. ஆனா இப்ப குழந்தைகள் அது மாதிரி ஒரு அடிக்ஷன் ஆயிட்டாங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா அவங்களும் கையில ஒரு போனை வச்சுக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுக்கு அவங்க கையிலயும் ஒரு போன் கொடுத்துட்றாங்க. இவங்க பாட்டுக்கு இது ஏதாச்சும் பண்றது அந்த குழந்தைகள் மாதிரி. இது நம்ம பெற்றோர்கள் தாங்க ஒரு வழிகாட்டணும். அதாவது வீட்டுல பெற்றோர்கள்
நம்முடைய குழந்தைகள் வந்து எது மாதிரி ஒழுக்கத்தை பண்ணக்கூடாதோ, எது மாதிரி பிஹேவியரை பண்ணக்கூடாதோ அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதாவது நாம டிவி பார்த்துக்கிட்டு நம்ம குழந்தைகளை போய் படின்னு சொல்லக்கூடாது. டிவி அவங்க வந்து படிக்கும்போது நம்ம டிவியை பேசாம நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் யூஸ் வச்சோ அல்லது செல்போன் யூஸ் வச்சோ அவங்க வந்து மாணவர்கள் படிக்கும்போது, குழந்தைகள் படிக்கும்போது அவங்களும் போன் வந்து யூஸ் பண்ற பழக்கத்தை குறைச்சிக்கணும். அதனால வந்து நாம தான் அவங்களுடைய பிஹேவியரை மாற்றணும் ஒழிய நாம தான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளா இருந்தா தான் குழந்தைகள் நம்ம பின்பற்றுவாங்க. நம்மளே பண்ணாத போது நம்ம குழந்தைகள் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ இந்த கையில போன் வந்தது, ஸ்மார்ட் போன் வந்தது. இப்ப வந்து இந்தியாவில் வந்து போன் ரொம்ப பரவி இருக்குது. ஆனா வந்து போனை உபயோகப்படுத்தி நிறைய இதுக்கு ஒரு அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்றது, பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது மாதிரி டெக்னாலஜிகள்லாம் நம்ம இந்தியாவில் வந்து வளர்ந்துருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா வந்து அதே சமயத்துல வந்து அது மாதிரி செல்போன் யூசேஜ் இதெல்லாம் வந்து ஒரு அளவோட தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது மாதிரி பண்ணா தான் நமக்கு நம்மளுடைய பிஹேவியர்ல நமக்கு ஒரு திருத்தம் கிடைக்கும். ஓகே, இன்றைய சிறப்பான ஒரு காணொளி, சிறப்பான ஒரு விருந்தினர் நம் கொங்கு சமுதாயத்தை சீர்தூக்கி இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் நமது கலாச்சாரத்தை கொண்டு சென்று அந்த வெளிநாட்டவர்களை நம் நாட்டிற்கு கொண்டு வந்து அவர்களுடைய அறிவுத்திறனையும் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் நம் இந்திய நாட்டின் குழந்தைகளுக்கு சிறப்பாக எடுத்து சென்று அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுத்ததை இந்த காணொளி மூலியமாக அனைத்து கொங்கு சொந்தங்களும் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய கேள்விகள் நிறையாக இருந்தாலும் அத்தனை கேள்விகளையும் நாம் ஒன்று சேர்த்து இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் ஒரு அருமையான தெளிவான விளக்கத்தை கேட்டு அறிந்து கொண்டோம். இந்த ஒரு காணொலி நிகழ்விற்கு கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா இணைந்து நடத்திய இந்த காணொலி தொகுப்பில் நமது சிறப்பு விருந்தினராக இன்று நம்முடன் கலந்து கொண்ட ஐயா திரு காசி கவுண்டன் அவர்களுக்கு நம் சொந்தங்களின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எங்க ஸ்கூலுக்கு வாங்க, ஒரு நாள் இருந்து பாருங்க, நான் என்ன மாதிரி திட்டங்கள் இருக்குதுன்னு பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும் நான் என்ன மாதிரி எஃபர்ட்ஸுக்கு இந்த ஸ்கூல்ல எடுத்துக்கிறாங்க, குழந்தைகள் எந்த மாதிரி மரியாதையோட இங்க நடந்துக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் வேற ஸ்கூல். அதனால உங்களை எல்லோரையும் எங்க ஸ்கூல்ல வரணும், வந்து பார்க்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். மிக்க நன்றி ஐயா. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால்
+6013299144 கூட்டல் 6*1329999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.